சொன்னதுக்கு என் வாழ்க்கை நடக்கிறது சம்பந்தமே இல்லைன்னு சொல்றவங்க கூட கை வைத்துங்க பாப்போம். இப்போ மேட்ச் ஆகாத மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, இன்னும் கொஞ்ச காலத்துல பாருங்க, நீ மேட்சே பண்ண முடியாத அளவுல அவர் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுவார். நீங்க விசுவாசிங்க, உன் உயர்வை சத்துருக்கள் காணும்படியான ஒரு கிருபைகளை கர்த்தர் தருவார். உன் உயர்வை எவன் உனக்கு எதிராக நிற்கிறானோ அவன் பார்க்கும்படியாய் கர்த்தர் செய்வார். அவர் மேல எந்த அளவு வெறியா இருக்கிறியோ இருந்துரு. ಆತನ ಮೇಲೆ ಎಷ್ಟು ವೈರಾಗ್ಯವಾಗಿರ್ತೀ ಇರಬೇಕು. உன் ஃபைல் ஓபன் பண்ணப்படும். ನಿನ್ನ ಫೈಲ್ ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. எவனும் நம்மளை தூக்கி நிறுத்த வேண்டாம். ಯಾವನು ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸಲು ಬೇಡ. அவர் தூக்கி நிறுத்துவார். ಆತನು ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. யாரும் நம்மளை அட்வர்டைஸ் பண்ண வேண்டாம். அவர் நம்மளை பண்ணுவார். நன் கத்திரவீரு ஓ இயேசுவே, நான் நின்னன ಬಿಟ್ಟು ಬಾಳರಾರನು. நன் கத்திரவீரு ஓ இயேசுவே, நான் நின்னன ಬಿಟ್ಟು ಬಾಳರಾರನು. Hallelujah, hallelujah, thank you. Hallelujah, hallelujah. சந்தோஷமா பாடலாமா? Hallelujah, 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 hallelujah. கண்ணீரின ಸಮಯದಿ ತಾಯಾಗಿರು, ಸಾಲದ ಸಮಯದಿ ತಂದೆಯಾಗಿರು. ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಿ ತಾಯಾಗಿರು, ಸಾಲದ ಸಮಯದಿ ತಂದೆಯಾಗಿರು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, நான் நின்னன ಬಿಟ್ಟು ಬಾಳರಾರನು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, நான் நின்னன ಬಿಟ್ಟು ಬಾಳರಾರನು. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. சொல்லலாமா? அம்மாவும் நீரே, ஆமாதான, என் அப்பாவும் நீரே, ஆமே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. இன்னும் கூட என் கூட சேர்ந்து, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்வில். ஆசையாய் அன்பான தேவன் என்னோடு வருவார். ஆமென், ஆமென், ஆமென். அன்பான தேவன், நல்ல விடுதலையோட என் ஆண்டவர் வருவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, நான் மூளையில இருந்தாலும், தலை குனிந்த நிலையில இருந்தாலும், என் தலையை நிமிரச் செய்ய ஒருவர் வருவார்னு விசுவாசிக்கிறீங்களா? வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான நீங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க பா. நம்பிக்கையோட பிசாச வெட்கப்படுத்தி ஒரே ஒரு வார்த்தை தானே சொல்லுங்க. நான் மூளையில இருந்தா கூட, மனுஷன் எல்லாம் என்ன மறைச்சா கூட, என்ன தள்ளினா கூட, என்ன தனிமைப்படுத்தினா கூட,
அவர் வருவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க அப்பாவை பார்த்து ಅಪ್ಪನ ನೋಡಿ எத்தனை காலம் மனுஷன் நம்ம கூட வந்தா ಎಷ್ಟು ಕಾಲ ಮನುಷ್ಯ வாரேன்னு சொன்னவன்லாம் உன் கூட இருப்பேன்னு சொன்னவன்லாம் காணாம போனானே ನಿನ್ನ ಜೊತೆ ಇರ್ತೀನಿ அவன் வேலை முடிஞ்ச உடனே அவன் தேவை முடிஞ்ச உடனே இல்லாம போயிட்டானே ஆனா உன் கூட வாக்கு பண்ணினவர் இன்னைக்கு உன்னை கைவிடாமல் பாதுகாத்து மலைகள் விலகினாலும் பர்வத நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபையை உன்னை விட்டு விலக்காமல் உன் கூட வராரு தானே அப்படி நம்புற பிள்ளைங்க வாய்களை திறந்து சொல்லலாமா என் வாழ்விலே அன்பான தேவன் அது போதும் என் வாழ்விலே மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது ஆஹா அன்பான தேவன் என்னோடு வருவார் என் வாழ்வில் ஆமென் 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 அன்பான தேவன் என்னோடு வருவார் விசுவாசிக்கிறீங்களா என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் ஆமென் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் ஆமென் என் ஏக்கமெல்லாம் ஆமென் அப்பா அப்படியே பரலோகத்து நேர கரங்களை உயர்த்தி ಪರಲೋಕಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ஆண்டவரே ஏதோ ஒரு கூட்டத்துக்கு நாங்க வரல சுவாமி ಅಪ್ಪ ಯಾವುದೋ ಒಂದು ಕೂಟಕ್ಕೆ ನಾವು ಬಂದಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ இந்த கூட்டத்துல ಈ ಕೂಟದಲ್ಲಿ என் ஏக்கம் எல்லாவற்றையும் நீங்க தீர்த்து ஆண்டவரே ನನ್ನ ಆಸೆ ನೀವು ಎಲ್ಲವನ್ನೂ ತೀರಿಸಿ அதற்கு வேண்டிய அபிஷேகம் என் மேல இறங்கட்டும் ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಅಭಿಷೇಕ ನನ್ನ ಮೇಲೆ ಇರಲಿ. எத்தனையோ கூட்டத்துக்கு போன மாதிரி இந்த கூட்டமும் இருக்க கூடாதப்பா ಎಷ್ಟೋ ಕೂಟಕ್ಕೆ ಹೋದ ರೀತಿ ಈ ಕೂಟ ಇರಬಾರದು இந்த கூட்டம் என் வாழ்க்கையே எழுதட்டும் புதுசா ಈ ಕೂಟ ನನ್ನ ಜೀವಿತವನ್ನೇ ಹೊಸದಾಗಿ ಬರೆಯಲಿ அந்த கழுதைக்கு ஒரு புதிய வாழ்க்கையை எழுதினீர் ஆண்டவரே ಕತ್ತೆಗೆ ಹೊಸ ಜೀವಿತವನ್ನು ಬರೆದಿರ அந்த கழுதை தனித்து விடப்பட்ட நிலையில தான் இருந்துச்சு சுவாமி ಕತ್ತೆ ಒಬ್ಬಂಟಿಯಾಗಿ ಬಿಡಲ್ಪಟ್ಟ ಸಿಚುವೇಶನ್ ಅಲ್ಲಿ ಇತ್ತು ದೇವರೇ அது கட்டப்பட்ட நிலையில தான் இருந்துச்சு சுவாமி ಬಿಡಲ್ಪಟ್ಟ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೇ ಇತ್ತು ಸ್ವಾಮಿ அது நினைச்சிச்சு என்னன்னா ಅದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿದರೆ என் ஃபைல் ரொம்ப பழசாயிட்டு ನನ್ನ ಫೈಲ್ ತುಂಬಾ ಹಳೆದಾಯಿತು என் ஃபைல் எல்லாம் திருப்பி ஓபன் பண்ணவே முடியாது ಫೈಲ್ ಅನ್ನು ಓಪನ್ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವೇ அது அந்த அளவு அழுக்கு பிடிச்சதாகி போயிட்டு ಅಷ್ಟು ಕಚಡ ಆಗಿದೆ மனுஷனால முழுவதுமே நான் மறக்கப்பட்ட நிலையில மாறிட்டேன் ಮನುಷ್ಯನಿಂದ ಪೂರ್ತಿ ಮರೆಯಲ್ಪಟ್ಟ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೆ. எனக்கு ஒரு வாழ்வு இருக்குமான்னு தான் நினைச்சிட்டு இருந்தது ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ஆனா ஆண்டவர் அந்த 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 தூசியா அடைஞ்ச அந்த ஃபைலை தட்டி எடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தது போல ಆದ್ರೆ ದೇವರು ಹಳೆ ಫೈಲ್ ಅನ್ನು ತೂಸಿ ತಟ್ಟಿ ಎತ್ತು ಹೊಸ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟ இன்னைக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்றேன் ನಿಮಗೆ ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ எதனால உன் வாழ்க்கையில எல்லாமே மறைக்கப்பட்டு மூடப்பட்ட நிலையில உன் வாழ்க்கை இருந்தாலும் ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರು உன் ஃபைல் மூடப்பட்ட ஃபைலா இருந்தாலும் ಫೈಲ್ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ ಫೈಲ್ ಆಗಿದ್ದರು மறுபடி அதை தட்டி கர்த்தர் எடுத்து ಮತ್ತೆ ದೇವರು ತಟ್ಟಿ ಎತ್ತು எந்த மனுஷன் அந்த ஃபைல் முடிஞ்சு போச்சு மூடி போட்டானோ ಯಾವ ಮನುಷ್ಯ ಫೈಲ್ ಮುಗಿತು ಅಂತ ಮುಚ್ಚ என் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில ஒரு ஃபைலை தட்டி தூக்கி ನನ್ನ ದೇವರ ರಾತ್ರಿ ಒಂದು ಫೈಲ್ ಅನ್ನು ತಟ್ಟಿ ಎತ್ತು எத்தனை பேருக்கு புரியுது ಎಷ್ಟು ಜನ ಕೇಳಿತಾ ಇದೆ நல்ல கவனிங்க ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ மொர்தெகாய் ಮೊರ್ದೆಗಾಯ್ எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாகவோ அல்லது மாதங்களுக்கு முன்பதாகவோ ಎಷ್ಟೋ ವರ್ಷಕ್ಕೆ ಎಷ್ಟೋ ತಿಂಗಳಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿಯೂ ராஜாவை காப்பாற்றி இருப்பான் ರಾಜವನ್ನು ಕಾಪಾಡಿರುತ್ತಾನೆ ஆனாலும் வாசல்ல தான் அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்னா ಆದರೂ ಬಾಗಿಲಲ್ಲೇ ಕೂತಿರುತ್ತಾನೆ வர்றவங்களுக்கு வணக்கம் செலுத்திட்டு இருக்கிறான் ಬರುವವರಿಗೆ ನಮಸ್ತೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ அப்போ எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக ಎಷ್ಟೋ ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚಿತ அவன் ராஜாவை
பாதுகாத்தது. ஏன்னா ரெண்டு பேர் கை போட பாப்பானுங்க, ராஜாவை அகைன்ஸ்ட் கொலை பண்றதுக்கு பாப்பானுங்க. ರಾಜಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ರಾಜವನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಲು ಆಸೆ ಪಡುತ್ತಾರೆ. அப்போ அவன் அத ராஜாவை காப்பாத்துறதுக்காக சில வேலைகளை செஞ்சிருப்பான். ರಾಜವನ್ನು ಕಾಪಾಡೋದಕ್ಕೆ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿರುತ್ತಾನೆ. ஆனா அது டோட்டலா எல்லாராலையும் அந்த ஃபைல் மறக்கப்பட்டது. ಆದ್ರೆ ಆ ಫೈಲ್ ಎಲ್ಲರಿಂದ ಮರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. ஆனா அது எழுதப்பட்டிருந்தது, ಅದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿತು, ஆனால் அது மறக்கப்பட்டது. ಆದ್ರೆ ಅದು ಮರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. ஒரு நாள் ஆண்டவர் ಮೊರ್ದೆகாயை உயர்த்தணும்னு நினைச்சார். ಒಂದು ದಿನ ದೇವರು ಮೊರ್ದೆಕಾಯಿಯನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಬೇಕು ಅಂತ ಆಸೆ ಪಟ್ಟರು. அப்போ ராஜாவுக்கு தூக்கமே வராத ஒரு டைம் ஆண்டவர் உண்டாக்கினார். ದೇವರು ರಾಜಗೆ ನಿದ್ದೆನೇ ಬರದಿರುವಂತ ಒಂದು ಸಿಚುವೇಶನ್ ಉಂಟು ಮಾಡಿದರು. தூக்கம் வராம இருந்த ராஜா ನಿದ್ದೆ ಬರದಿದ್ದ ರಾಜ அந்த வர்த்தமானங்கள் அந்த ஞாபக புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறானா. ಆ ಒಂದು ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಜ್ಞಾಪಕ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಎತ್ತಿ ಓದುತ್ತಿದ್ದಾರೆ. அப்பதான் ராஜாவுக்கு தெரியுது, இந்த ಮೊರ್ದೆகா என்கிற ஒரு பாத்திரம் என்ன பெரிய ஆபத்துல இருந்து என்னை பாதுகாத்து இருக்கிறது. ರಾಜಕ್ಕೆ ತಿಳಿಯ ಬರುತ್ತದೆ, ನನ್ನ ದೊಡ್ಡ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯಿಂದ ಮೊರ್ದೆಕಾಯಿ ಕಾಪಾಡಿದರು. உனக்கு கூட இருக்கிறவங்கள்ட்ட கேக்குறானா, ಜೊತೆಗಿರುವುದನ್ನು ಬಲಿ ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. இந்த ಮೊರ್ದೆகாய்க்கு ஏதாவது செய்யப்பட்டுச்சான்னு கேக்குறார். ಮೊರ್ದೆಕಾಯಿಗೆ ಏನಾದರೂ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತಾ ಎಂಬುದು. இல்லங்க, மூடி போட்டு தாங்க இருக்குது. ಇಲ್ಲ, ಏನು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. எந்த பலனும் அவனுக்கு கிடைக்கல. ಯಾವ ಫಲವೂ ಅವನಿಗೆ ಸಿಕ್ಕಿಲ್ಲ. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமாய், ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, நீ கர்த்தருக்காக செய்த நன்மையான காரியங்கள், ಕರ್ತನಿಗಾಗಿ ಮಾಡಿದ ಒಳಿತು ಕಾರ್ಯಗಳು, அவர் சமூகத்துல நீ முழங்கால் படிட்டு படித்த கண்ணீர், ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಮೊಳಕಾಲೂರಿ ಬಿಟ್ಟ அவருக்காக நீ செய்த கிரயங்கள், ಆತನಿಗಾಗಿ ಮಾಡಿದ ಕ್ರಿಯೆಗಳು மனுஷனுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், ಮನುಷ್ಯರ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದೇ ಇರಬಹುದು. ஆனால் உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர், ಆದ್ರಿಂದ ಕಷ್ಟಗಳನ್ನು ತಿಳಿದಿರುವವನು, உன் கண்ணீரை துருத்தியில் பிடித்திருக்கிறவர், ಕಣ್ಣೀರನ್ನು ಬುಕ್ಕಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವವನು, மனுஷன மாதிரி ஏற்ற வேளை அதாவது சமயத்திற்கு ஏற்றதை போல தன்னை மாற்றிக் கொள்ளுகிற தேவன் அல்ல. ಮನುಷ್ಯ ರೀತಿ ಸಮಯಕ್ಕೆ ಬದಲಾಗುವವನಲ್ಲ. உன்னுடைய எல்லா செய்கைகளும் எழுதப்பட்டதாக இருக்கிறது. ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಕೆಲಸಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அது மறக்கப்பட்டாலும் ಮರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದರೂ இந்த நாளில் இருந்து விசுவாசிக்கிறீங்களா? ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ನಂಬ್ತೀರಾ? எப்படி ಮೊರ್ದೆகாய்க்காக ஞாபக புஸ்தகம் திறக்கப்பட்டுச்சோ, ಯಾವ ರೀತಿ ಮೊರ್ದೆಕಾಯಿಗೋಸ್ಕರ ಜ್ಞಾಪಕ ಪುಸ್ತಕ இந்த ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತೋ, கூட்டத்துல உனக்காக கர்த்தர் திறக்க வேண்டியவைகளை திறந்து ಈ ಕೂಟದಲ್ಲಿ ದೇವರು ನಿನಗಾಗಿ ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕಾಗಿರುವುದು ತೆರೆದು, உன்னை சாதாரணமாய் உயர்த்துவதற்காக அல்ல, ಇದನ್ನು ಸಾಧಾರಣವಾಗಿ ಎತ್ತುವುದಕ್ಕೆ ஒரு 127 நாட்டுக்கு ராஜாவுக்கு ஈக்குவலா உயர்த்தினார். 127 ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸಮಾನವಾಗಿ ಎತ್ತಿದನು. எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தையின்படியாய்? ತಿಳಿದಿದೆ ಆ ವಾಕ್ಯ. உங்களை இந்த 2 நாட்கள் இந்த கூட்டத்துக்கு கத்த கூட்டிட்டு வந்திருக்கிறார்னா, ದಿನ ಕೂಟಕ್ಕೆ ದೇವರು ಕರೆದುಕೊಂಡು ஏதோ வந்துட்டு ஆமென் சொல்லிட்டு போறதுக்காக அல்ல, ಅದಕ್ಕೆ ಆಮೇಲೆ ಹೇಳಿ ಹೋಗುವುದಕ್ಕಲ್ಲ. உன்னுடைய பழைய ஃபைல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணப்படுகிறது பார். ಹಳೆಯ ಫೈಲ್ ಓಪನ್ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னன்னா, ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುವುದು? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், ನಿನ್ನ ಕೆಲಸಗಳನ್ನು ಅರಿತಿದ್ದೇನೆ. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் ನಿನಗೆ ಸ್ವಲ್ಪ ಬಲವಿದ್ದರೂ என் நாமத்தை நீ மறுதலியாமல் ನನ್ನ ನಾಮವನ್ನು ಕಲ್ಲದೆ என் வசனத்தை நீ கை கொண்டபடியினால் ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೈಗೊಂಡ இதோ உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ಒಬ್ಬರೂ ಅದನ್ನು ಮುಚ್ಚಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನು ನಂಬುತ್ತೀರಿ? ஆண்டவர் இன்னைக்கு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಕೆಲಸಗಳನ್ನು ಅರಿತಿದ್ದಾನೆ. இன்னைக்கு அவன் ஃபைல் ஓபன் பண்ணப்பட போகிறது. ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಫೈಲ್ ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತಿದೆ. மனுஷனால மறக்கப்பட்டாலும் ಮನುಷ್ಯನಿಂದ ಮರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದರು. ஆண்டவர் எப்போ யாரை வச்சு திறக்கணும்னு அவருக்கு தெரியும். ದೇವರು ಯಾವಾಗ ಯಾರನ್ನು ತೆಗೆಯಬೇಕು ಅಂತ ಗೊತ್ತು. ஒருவேளை நீ நினைச்ச, ஆண்டவரே நீர் என்ன இன்னும் எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கணுமே, ಒಂದ್ಸಲಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ರೆ ದೇವರೇ ನಾನು ಎಷ್ಟೋ இன்னும் என்ன நீ வல்லமையா பயன்படுத்தி இருக்கலாமே. ಇವನನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿರಬಹುದಲ್ಲ. ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, ಆದ್ರೆ ಇವತ್ತು ನಂಬಿ நீ செய்த கிரியைகளுக்கு அந்தந்த நேரம் கிடைச்சிருந்தா இன்னைக்கு அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வா நடந்திருக்கும். ನಿನಗೆ ನೀನ್ ಮಾಡಿದ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಆಗಾಗ್ಲೇ ನಿನಗೆ ಪ್ರತಿಫಲ ಸಿಕ್ಕಿದೆ, ಸಾಧಾರಣವಾಗಿ ಹೋಗಿರುತ್ತೆ. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்க போகிற நிகழ்வுகள், ಆದ್ರೆ ದೇವರು ಮುಗಿದೋದ ಕಾರ್ಯಗಳು, அது இந்த தேசமே பார்க்கிற அளவுதான் இருந்தது. ಅದು ಈ ದೇಶವೇ ನೋಡುವಾಗಿರುತ್ತದೆ. ಮೊರ್ದೆகாய்க்கு அவன் ஃபைல கர்த்தர் திறந்த போது ಮೊರ್ದೆಕಾಯಿಗೆ ದೇವರ ಫೈಲ್ அது தேசமே பார்க்கிறது. ಅದನ್ನು ದೇಶವೇ ನೋಡಿತು. அது இன்னும் சொல்ல போனா, ಇದು ಹೇಳುವುದಾದ್ರೆ எவன் ಮೊರ್ದೆகாயை கவிழ்த்தணும்னு நினைச்சானோ ಯಾವನು ಮೊರ್ದೆಕಾಯಿಯನ್ನು ಕೆಳಗೆ ತಳ್ಳಬೇಕು ಅಂತ அவன் கண்கள்லாம் காணும்படியாய் கர்த்தர் செய்தார். ಅವನ ಕೈಯಿಂದಲೇ ಮಾಡುವ ಹಾಗೆ ದೇವರು ಮಾಡಿದನು. இதுல இன்னும் கூட ஒரு வெளிப்பாடு நான் சொல்றேன் பாருங்க. ಇನ್ನೊಂದು ಪ್ರಕಟಣೆಯೂ ಹೇಳುತ್ತೇನೆ. இப்ப நீங்க யோசிச்சிருக்கலாம், ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿರಬಹುದು, ஆமான் இருக்கும் போதே ಮೊರ್ದೆகாயின் உயர்வை ஆமான் பார்த்தான். ಆಮಾನ್ ಇರುವಾಗಲೇ ಮೊರ್ದೆಕಾಯಿಯ ಎತ್ತರವನ್ನು ಆಮಾನ್ ನೋಡಿದ. அதற்கு பிறகுதான் ஆமானின் முடிவு வருகிறது. ಅದಾದ್ಮೇಲೆ ಆಮಾನಿಗೆ ಅಂತ್ಯ ಉಂಟಾಯಿತು. நீங்க விசுவாசிங்க, ನೀವು ನಂಬಿರಿ. உன் உயர்வை சத்துருக்கள் காணும்படியான ஒரு கிருபைகளை கர்த்தர் தருவார். ನಿಮ್ಮ ಹೆಚ್ಚುವಿಕೆಯನ್ನು ಶತ್ರು
ನೋಡುವಾಗ ದೇವರು ಮಾಡುತ್ತಾನೆ. உன் உயர்வை எவன் உனக்கு எதிராக நிற்கிறானோ அவன் பார்க்கும்படியாய் கர்த்தர் செய்வார். ಹೆಚ್ಚುವಿಕೆಯನ್ನು ಸೈತಾನನು ನೋಡುವ ಹಾಗೆ ದೇವರು ಮಾಡುತ್ತಾನೆ. இன்னைக்கு எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ಎಷ್ಟು ಜನ ರೆಡಿ ಆಗಿದ್ದೀರಿ? அந்த கிருபை வேணும் தானே? ಅದು ಬೇಕಾ ನಿಮಗೆ? அந்த ಅಭಿಷೇகம் எத்தனை பேருக்கு வேணும்? ಅಭಿಷೇಕ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಬೇಕು? இன்னைக்கு விசுவாசிங்க. பக்கத்துல உள்ளவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಹಿಡಿದು ಹೇಳಿರಿ. பக்கத்துல உள்ளவங்களை சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಹಿಡಿದು ಹೇಳಿ. உன் உயர்வை ನಿಮ್ಮ பார்ப்பதற்காக ನಿಮ್ಮ ಮೇಲೆತ್ತುವಿಕೆ நீ காத்திருக்கிறாயோ இல்லையோ, ಕಾಯುತ್ತಿದೆಯೋ ಇಲ್ವೋ? ஆண்டவர் ஆமானை காத்திருக்க வைக்கிறாராம். ದೇವರು ஐயೋ, ಆಮನು ಹಾಗೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ಅರ್ಥವಾಯ್ತು? ಆಮೆನ್ ಹೇಳಿ. ஐயா, இன்னும் கொஞ்ச நாள்ல ஆமான் மொத்தமா முடிய போகிறான். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಆಮನ್ ಮೊತ್ತವಾಗಿ ஆனாலும் ஆண்டவர் ஆமானை வெயிட் பண்ண வச்சது எதற்குனா, ಆಮನನ್ನು ವೆயிಟ್ ಮಾಡಿಸಿದ್ದು ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? என் பிள்ளையோட ஃபைலை நான் ஓபன் பண்றேன் பார். ಮಗನ ಫೈಲ್ ಅನ್ನು ಓಪನ್ ಮಾಡ್ತೀನಿ. அந்த ஃபைலை ஓபன் பண்ணும்போது ಅದನ್ನು ಓಪನ್ ಮಾಡುವಾಗ என் பிள்ளைகளுக்கு நீ நினைத்திராத உயர்வை, ನನ್ನ மகನಿಗೆ ತಿಳಿದಂತ இதுல உங்க எல்லாருக்குமே தெரியும், ಎಲ್ಲ ಗೊತ್ತು. அவன் மூலமாவே அந்த உயர்வை கர்த்தர் எழுதுகிறார். ಅವನ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು. இந்த 2 நாள் கூட்டத்துல விசுவாசிக்கிறீங்களா? ಇದರ ಕುರಿತು ನಂಬುತ್ತೀರಾ? உங்களுக்கான ஒரு மேன்மைகளை எழுதப்படுகிறது. ನಿಮಗಾಗಿ ಒಂದು ಒಳಿತುಗಳನ್ನು ಉಂಟು உன் பிசினஸ்ல, உன்னுடைய குடும்பங்களில, உன்னுடைய ஊழியத்தின் பாதைகளில கர்த்தர் ஒரு பெரிதான நன்மைகளை எழுதி கொண்டிருக்கிறார். ನಿನ್ನ ಬಿಸಿನೆಸ್ ಅಲ್ಲಿ ನೀನು ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲಾದರೂ ದೊಡ್ಡ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ಉಂಟು ಮಾಡುತ್ತೀರಾ? எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் ஃபைல எவனுமே கவனிக்கல நினைக்காத. ನಿಮ್ಮ ಫೈಲ್ ಅನ್ನು ಯಾರು ನೋಡಿಲ್ಲ ಅನ್ಕೋಬೇಕು. ஆண்டவர் ஒருவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ದೇವರು ಒಬ್ಬರು ನೋಡುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. அதே போலதான் சொல்ல எல்லாருக்கும் சொல்ல முடியும். ಅದೇ ರೀತಿ ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. யோசேப்பு லைஃப்ல, யோசேப்புடைய வாழ்க்கையில ಯೋಸೇಫನ ಜೀವಿತದಲ್ಲೂ ಕೂಡ அவன் சிறைச்சாலையில ಅವನ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ மொத்தமா தரிசனத்திலிருந்து அவன் பார்த்த தரிசனம் எல்லாம் மூடப்பட்டு தான் இருக்குது. ಅವನು ನೋಡಿದ ದರ್ಶನದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அப்போ யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿರಿ, ஒருவேளை அவனுடைய தரிசன கண்களும் ಅವನ ದರ್ಶನ ಕಣ್ಗಳು அவன் போயிட்டு இருக்கிற பாதையும் ಅವನು ಹೋಗುತ್ತಿದ್ದ கொஞ்சம் கூட ಜೀವನವು மேட்ச் ஆகல. ಸ್ವಲ್ಪವೂ ಮ್ಯಾಚ್ ಆಗಿಲ್ಲ. எத்தனை பேர் நான் உங்களை பார்த்து கேட்க முடியும்? ಇಷ್ಟೇ ನೀವು ನೋಡಿ ಕೇಳಕ್ಕಾಗುತ್ತೆ. ஆமாங்க, கர்த்தர் சொன்னதுக்கும் என் வாழ்க்கை நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றவங்க கூட கை வைத்துங்க பாப்போமே. ಕರ್ತರು ಹೇಳಿದ್ರು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುವುದು ಮ್ಯಾಚ್ இப்போ மேட்ச் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ಈಗ ಮ್ಯಾಚ್ ಆಗದೇ இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಲ್ಲಿ ನೋಡಿರಿ, இன்னும் கொஞ்ச காலத்துல பாருங்க, ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡಿರಿ, நீ மேட்சே பண்ண முடியாத அளவுல அவர் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுவார். ಮ್ಯಾಚೇ ಮಾಡಕ್ಕಾಗದಷ್ಟು ಮಾಡ್ತಾನೆ. விசுவாசிக்கிறீங்களா? ನೀವು ನಂಬ್ತೀರಾ? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்கப்பா. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರ್ತೀರಾ. நம்புறீங்களா? ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ அவனுடைய ஃபைல் மொத்தமா மூடி போடப்பட்டு தான் இருக்கிறது யோசேப்புடைய வாழ்க்கையிலையும். ಯೋಸೇಫನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವನ ಫೈಲ್ ಪೂರ್ತಿಯಾಗಿ அப்போ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அவன் கூட 2 பேர் இருக்கிறானுங்க. ஒருத்தன் பானபாத்திரக்காரன், ஒருத்தன் சுயம்பாகி, 2 பேர் இருக்கிறானுங்க. ಅವ್ರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇಬ್ಬರಿದ್ದಾರೆ. அப்போ அதுல 2 பேருக்குமே அவனுடைய சொப்பனத்துடைய அர்த்தத்தை சொல்லும்போது அப்படியே நடக்கிறது. ಇಬ್ಬರು ಆ ಕನಸಿನ ಅರ್ಥ ಹೇಳುವುದು ಹಾಗೆ ನಡೆಯುತ್ತದೆ. அவன் பானபாத்திரக்காரனை பார்த்து யோசேப்பு சொல்றாரு, ಆ ಕೆಲಸಗಾರನನ್ನು ನೋಡಿ ಯೋಸೇಫನು நீ வாழ்ந்து இருக்கும்போது நீ என்ன செஞ்சுக்கோ, ನೀನು ಜೀವಿತವಿರುವಾಗ என்ன நினைச்சுக்கப்பா ನೆನಪಿಗೆ ತಂದುಕೋ நீ சொல்லிட்டார். ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರು. ஆனா வேதம் சொல்லுகிறது, ಆದರೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ யோசேப்பு அவனை மறந்து விட்டான். ಯೋಸೇಫನು ಅವನನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟನು. யோசேப்பு அவனை ಯೋಸೇಫ ಅವನನ್ನು மறந்து விட்டானா? ಮರೆತು ಬಿಟ್ಟನಂತೆ. ஆனா யோசேப்பின் தேவன் மறக்கவே இல்லை பாருங்க. ಯೋಸೇಫಿನ ದೇವರು ಮರೆತಿಲ್ಲ. ஆனா ஒரு சில காலங்கள் நமக்கு கஷ்டமா இருக்குதா? ಒಂದು ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯ ನಮಗೆ ಕಷ್ಟ. அந்த ஒரு இடத்துக்கு வருகிற வரைக்கும், அந்த பொசிஷனுக்கு வருகிற வரைக்கும், ಆ ಒಂದು ಸ್ಥಾನಕ್ಕೆ ಬರುವವರೆಗೂ ஆனா ஒண்ணே ஒண்ணு நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ಒಂದೇ ಒಂದು ಕರೆಕ್ಟ್ எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் ಯಾವ ರೀತಿ உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரேன், ಒಂದೇ ಒಂದು ವಿಷಯ ಹೇಳಿ. அவருடைய வார்த்தையை எப்பொழுதுமே நினைத்து கொண்டே இருங்க. ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಯಾವಾಗಲೂ ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳಿ. நீங்க எதை மறந்தாலும் அவர் வார்த்தையை மறக்கவே கூடாது. ಏನನ್ನು ಮರೆತು ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಮರೆಯಬೇಡಿರಿ. அவர் வார்த்தையில தான் ஜீவன் இருக்கிறது. ಆತನ ವಾಕ್ಯವಲ್ಲೇ ಜೀವವಿದೆ. அவர் வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது. ಆತನ ವಾಕ್ಯವಲ್ಲೇ ಶಕ್ತಿ ಉಂಟು. இன்னைக்கு என்னென்ன காரியத்தை உனக்குள்ள விசுவாசித்து நீ டெபாசிட் பண்ணி கொள்றியாயோ, ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ನಂಬಿ இன்னைக்கு அது உனக்கு நடக்காத மாதிரி இருக்கும். ಇವತ್ತು ನಿನಗೆ ನಡೆದಿರೋ ஆனா விதைய நீ உள்ள போட்டுட்டியோ, ತುಂಬಾ ಒಳಗೆ ಹಾಕೊಂಡವು. இன்னைக்கு விசுவாசிங்க, விதைய போட்டுட்டியோ. ಬೀಜವನ್ನು ಒಳಗೆ ಬಿತ್ತುಕೊಂಡು நான் நம்புறேன் இந்த 2 நாள் கூட்டமும் ನಾನು ನಂಬ್ತೀನಿ 2 ದಿನ ಕೂಟ ஒவ்வொரு தேவ ஊழியர்களை வைத்து உங்களுக்குள்ள ஒரு விதைய போடுகிறார் ஆண்டவர். ದೇವ ಸೇವಕರಿಟ್ಟು ಒಂದು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த விதை ஒரு நாள் 30, 60, 100 பலன் கொடுக்கும் போது ಆ ಬೀಜ 30, 60, 100 ಫಲ ಕೊಡುವ. உன் கண்ணே நம்ப முடியாத அளவுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். ಕಣ್ಣೆ ನಂಬಕ್ಕೆ ಆಗದಷ್ಟು ದೇವರು ಮಾಡುತ್ತಾನೆ. ஏன் இத சொல்ல வரேன்னா, ಯಾಕೆ ಇದನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ? யோசேப்புடைய தரிசனத்துல யோசேப்பு நினைச்சது என்ன தெரியுமா? ಯೋಸೇಫನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯೋಸೇಫನು ಯೋಚನೆ என் ಮಾಡಿದ್ದೇನೆ. குடும்பத்துக்கு நான் ஒரு மேன்மையா இருப்பேன், ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನಾನು ಒಂದು என் சகோதரர்களுக்கு வேணா நான் மேன்மையா இருப்பேன். ಸಹೋದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಬೆಳೆಯುತ್ತೇನೆ. அந்த தரிசனத்தை தான் அவன் பார்க்கிறான். ಎಂದವನು
ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஆனா அந்த தரிசனம் எல்லாம் மூடப்பட்டு ஃபைல் எல்லாம் க்ளோஸ் பண்ணப்பட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு. ಆ ದರ್ಶನ ಎಲ್ಲ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟು ಫೈಲ್ ಕ್ಲೋಸ್ ಆದ ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், ಆದರೆ ಒಂದೇ ಒಂದು ಹೇಳುತ್ತೇನೆ, உன் மேல வைத்த அழைப்பும் கிருபைகளும் மாறாதவைகளே. ಮೇಲಿಟ್ಟಿರುವ ಕರುವಿಕೆಯು ಕೃಪೆಯು ಅದು ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. அது ஒரு நாளும் மாறாது. ಅದು ಒಂದು ದಿನವೂ ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. மனுஷனுடைய வார்த்தைகள் மாறும், ಮನುಷ್ಯನ ಮಾತು ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறவே. ಆತನ ಮಾತು ಒಂದು ದಿನ எத்தனை முத்திரையை போட்டு மூடி வச்சாலும் உனக்காக திறக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அவர் உனக்கு திறப்பார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ಮುದ್ರೆ ಹಾಕಿ ಮುಚ್ಚಿಟ್ಟಿದರು, ಆತನು ತೆರೆಯಬೇಕು ಯೋಚನೆ ಮಾಡಿದರೆ அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குமானால், ನಂಬಿಕೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದಾದರೆ, யோசேப்புடைய விசுவாசமா இருக்கட்டும், தரிசனமா இருக்கட்டும், எல்லாமே மூடிதான் இருக்கிறது. ಯೋಸೇಫನ ದರ್ಶನ ನಂಬಿಕೆ ಎಲ್ಲ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು. யோசேப்புக்கே ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், இனி வாய்ப்பே கிடையாது, இனி என் ஃபைல் ஓபன் பண்ணப்படாது. ಯೋಸೇಫನ ಯೋಚನೆ ಮಾಡಿರಬಹುದು, ಇದು ಚಾನ್ಸೇ ಇಲ್ಲ, ಫೈಲ್ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು. ஆனா வசனம் சொல்லுகிறது என்னன்னா, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, அவனை சாதாரணமாய் ஒடுக்கலையா, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்களாம். ಸಾಧಾರಣವಾಗಿಲ್ಲ, ಅವರ ಕಾಲಿಗೆ ಸರಪಣಿ ಹಾಕಿ ಕಟ್ಟಿದರು. அப்போ வசனம் சொல்லுகிறது என்னன்னா, ವಾಕ್ಯ ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் ಕರ್ತನ ವಾಕ್ಯ ನೆರವೇರುವವರೆಗೂ அது அவனை புடமிட்டது, ಅದು ಅವನನ್ನು ರೂಪಿಸಿತು, அது அவனை புடமிட்டு கொண்டே இருந்ததா. ರೂಪಿಸುತ್ತಲೇ ಇತ್ತು. அந்த டைம் வந்துச்சு. ಆ ಸಮಯ ಬಂತು. நான் சொன்னது அன்னைக்கு காலையில பேசும்போதும் சொன்னது, ನಾನು ಬೆಳಗ್ಗೆ ಹೇಳುವಾಗ ಹೇಳಿದೆ, அந்த கழுதை ಆ ಕತ್ತೆ தலை நிமிர செய்ய வேண்டிய நேரம் வந்துச்சு. ತಲೆ ಎತ್ತುವ ಸಮಯ ಬಂತು. அதே போல யோசேப்பு இன்னைக்கு முடங்கி ஒரு சிறையில இருக்கிறார். ಅದೇ ರೀತಿ ಯೋಸೇಫನು ಮುರಿದು ಒಂದು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. அவர் ஃபைல் மொத்தமா மூடி போட்ட மாதிரி இருக்கிறது. ಅವನ ಫೈಲ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, சொந்த தேசத்துல கூட இல்ல, ಸ್ವಂತ ದೇಶದಲ್ಲೂ ಕೂಡ ಇಲ್ಲ, அந்நிய தேசத்துல மொத்தமாவே க்ளோஸ் பண்ணப்பட்டதா இருக்கிறது. ದೇಶದಲ್ಲಿ ಮೊತ್ತವಾಗಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ என் ஃபைல் ஓபன் பண்ணப்படுமா? ನನ್ನ ಫೈಲ್ ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದಾ? அப்பா ஒரு நாள் வந்துச்சு பாருங்க, ಒಂದು ದಿನ ಬಂದಿದ್ದು ಯೋಚನೆ ಮಾಡಿರಿ. ஆண்டவர் யோசேப்புடைய ஃபைலை ஓபன் பண்றதுக்காக ದೇವರು ಯೋಸೇಫನ ಫೈಲ್ ಅನ್ನು ಓಪನ್ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ பார்வோனுடைய தூக்கத்தை கலைச்சு போட்டாராம். ಫಾರೋನ ಕೂಟವನ್ನೇ ದೇವರು ಕಲಿಬಿಲಿ ಮಾಡಿ உன்னை இன்னைக்கு தூக்கி உயர்த்தும் நினைச்சிட்டாருன்னா ಇವನು ಮೇಲೆತ್ತುತ್ತೆ ಅಂತ ಯೋಚನೆ அதை ಮಾಡಿ எவனும் மாற்ற முடியாத நம்புறீங்களா? ಯಾರು ಬದಲಾಯಿಸುವುದಿಲ್ಲ, ನಂಬುತ್ತೀರಾ? அந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கு? ನಂಬಿಕೆ ಎಷ್ಟು ಜನಕ್ಕಿದೆ? இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬುತ್ತೀರಾ? அத நான் காலையில சொன்னேன். அந்த 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 கழுதை அவிழ்க்க போகும்போது ஒருத்தன் சொல்றான், எதுக்குடா அவிழ்க்கிறீங்கன்னு கேக்குறான். ಅದೇ ಹೇಳಿದ, ಕತ್ತಿರು ಬಿಚ್ಚುವಾಗ ಯಾಕೆ ಬಿಚ್ಚುತ್ತೀರಾ ಅಂತ இந்த ಕೇಳಿದ. ஃபைலை ஓபன் பண்றதுக்கு உனக்கு யாரோட அதிகாரம் கொடுத்தது மாதிரி அவன் கேக்குறான். ಈ ಫೈಲ್ ಓಪನ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಿದ್ದು ಯಾರು? ஆனா இப்ப சொல்லப்படுகிறது என்னன்னா, ಆದರೆ ಈಗ ಹೇಳುವುದು இந்த ஃபைல போக வேண்டிய டேபிளுக்கு போக வேண்டியதா இருக்கிறது. ಈ ಫೈಲ್ ಹೋಗಬೇಕಾದ ಟೇಬಲ್ಗೆ ಹೋಗಬೇಕಾಗಿದೆ. இன்னைக்கு உன் ஃபைல் முதலமைச்சர் டேபிளுக்கு போச்சுன்னா உனக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ಇವತ್ತು ನಿನ್ನ ಫೈಲ್ ಒಂದು ಅಧಿಕಾರಿ ಟೇಬಲ್ಗೆ ಹೋದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க ஃபைல் இன்னைக்கு தேவனுடைய டேபிளுக்கு போகிறது. ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಫೈಲ್ ದೇವರ ಟೇಬಲ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. நீ ரொம்ப காலமாய் காத்திருக்கிற காத்திருப்புக்குரிய காரியங்கள், ನೀ ತುಂಬಾ ದಿನ ಇಂತ ಕಾಯ್ತಿದ್ದ ಕಾರ್ಯಗಳು, உன்னை மூடி போட்ட உன் ஃபைல், ನೀ ಮುಚ್ಚಾಕಿದ ಫೈಲ್, உன்னுடைய கிரியைகள் நிறைந்த ஃபைல், ನೀನು ಎಲ್ಲ ಕಾರ್ಯ ತುಂಬಿರುವ நீ ஆண்டவருக்காக விட்ட எல்லா காரியங்களும் ದೇವರಿಗಾಗಿ ಬಿಟ್ಟ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು இன்னைக்கு தேவனுடைய டேபிளுக்கு போகிறத நான் விசுவாசிக்கிறேன். ಬೇಸಿಗೆ ಹೋಗುತ್ತಿರುವುದು அங்க போனா என்ன நடக்கும் சொல்லுங்கப்பா? ಹೋದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ ಹೇಳಿ? அப்போ இங்க ஆண்டவர் ஒரு ஃபைலை மாத்த விரும்புகிறார், கழுதையோட ஃபைலை மாத்த விரும்புகிறார். ಇಲ್ಲಿ ದೇವರು ಕತ್ತೆಯ ಫೈಲ್ ಅನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ಆಸೆ அப்போ ஒருத்தன் வந்து கேக்குறான், இந்த ஃபைலை எப்படி நீ தொட முடியும்? ಒಬ್ಬ ಬಂದು ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಈ ಫೈಲ್ ಅನ್ನು ಹೇಗೆ அப்போ ஒரு வார்த்தை வருகிறது, ಒಂದು ವಾಕ್ಯ ಬರ್ತಿದೆ, இந்த ஃபைல் ஆண்டவருக்கு சொந்தமாக ಈ ಫೈಲ್ இருக்கிறது. ದೇವರಿಗೆ ಸ್ವಂತವಾದದ್ದು. இன்னையில இருந்து நீங்க நினைச்சுக்கோங்க, ಎತ್ತಿನಿಂದ ಯೋಚನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. இனி ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்கட்டும். இன்னைக்கு ஆவியில நான் சொல்றேன், நான் ಇವತ್ತು ಆತ್ಮದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೆಯಲಿ ಹೇಳುತ್ತೇನೆ. இன்னைக்கு ஆவியில ஒரு காரியம் உங்களுக்காக நடக்கட்டும். ಇವತ್ತು ನಿಮಗಾಗಿ ಆತ್ಮದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೆಯಲಿ. இது வரைக்கும் நடக்காதவைகள் உன் வாழ்க்கை நடக்க போகிறது. ಇನ್ನುವರೆಗೂ ನಡೆದಿರುವ ಕಾರ್ಯ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿದೆ. ஏன்னா இது வரைக்கும் நீ வேற எங்கேயோ தான் முட்டிக்கிட்டு இருந்த, ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ಬೇರೆಲ್ಲೋ ಇದ್ದೆ. ஆனா இன்னைக்கு அது இந்த ஃபைல் போக வேண்டிய டேபிளுக்கு போயிடுச்சு நான் விசுவாசிக்கிறேன். ಆದರೆ ಇವತ್ತು ಆ ಫೈಲ್ ಹೋಗಬೇಕಾದ ಮೇಜಿಗೆ ಹೋಯಿತು ಅಂತ ನಂಬುತ್ತೇನೆ. சில மனுஷ தயவை எதிர்பார்க்கிறோம், ಕೆಲವೊಬ್ಬರು ಮನುಷ್ಯನ ದಯೆ, சில மனுஷன் கண்கள தயவை எதிர்பார்க்கிறோம். ಕೆಲವು ಮನುಷ್ಯನ ಕಣ್ಣಿನ ದಯೆಯನ್ನು இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬಿ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தயவு உங்களுக்கு கிடைக்கும், ನಿಮಗೆ ಸಿಗಬೇಕಾದ ದಯೆ ನಿಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிருபை உங்களுக்கு கிடைக்கும். ನಿಮಗೆ ದೊರಕಬೇಕಾದ ಕೃಪೆ ನಿಮಗೆ ದೊರಕುತ್ತದೆ. ஏன்னா இனி உன் ஃபைல் மூடப்பட்டு கபோர்ட்ல லாக்ல இருக்க போகிறது கிடையாது. ಇನ್ನು ನಿಮ್ಮ ಫೈಲ್ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟು ಲಾಕರ್ನಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. உன் ஃபைல் போக வேண்டிய ராஜாக்கள் பார்க்கும்படியாய் கடந்து போக போகிற. ನಿಮ್ಮ ಫೈಲ್ ರಾಜಕೀಯ ಕಣ್ಣಿಗೆ ಬೀಳುವಾಗೆ ಹೋಗುತ್ತದೆ. விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬುತ್ತೀರಾ? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இது வரைக்கும் உன்னை கண்டுக்காதவன் கூட, ಮಕ್ಕಳ ಕೈ ಹಿಡಿದು ಇಲ್ಲಿವರೆಗೂ ನೋಡದೇ ಇರುವ இது வரைக்கும் உன்னை நினைக்காதவன் கூட, ಇಲ್ಲಿವರೆಗೂ ಯೋಚನೆ ಮಾಡದೇ இது வரைக்கும் உன்னை பார்க்காதவன் கூட ಇಲ್ಲಿವರೆಗೂ ನೋಡದೇ ಇರುವ ವ್ಯಕ್ತಿ அந்த ஃபைல் ஓபன் பண்ணிட்டாருன்னா ಫೈಲ್ ಓಪನ್ ಮಾಡಿದರೆ எல்லாரும் உன்னை ஏறெடுத்து, அதான் உன்னை சொன்னேன், அந்த ஃபைல் ஓபன் பண்ணாத வரைக்கும் தான் நீ தலை குனிந்திருந்தாய். ಫೈಲ್ ತೆಗೆಯೋದಕ್ಕೆ
அந்த ஃபைல் ஓபன் பண்ணப்பட்ட பிறகு ಆ ಫೈಲ್ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟ ಮೇಲೆ ಮೊರ್ದೆಕಾயை ராஜாவின் குதிரை மேலே ஏற்றினார்களாம். ಮೊರ್ದೆಕಾಯಿನ ರಾಜನ ಕುದುರೆ ಮೇಲೆ ಹತ್ತಿದರು. ಮೊರ್ದೆಕಾய்க்கு ராஜ வஸ்திரத்தை உடுத்தினார்களாம். ಮೊರ್ದೆಕಾಯಿ ಮೇಲೆ ರಾಜನ ವಸ್ತ್ರವನ್ನು அவன் வேற மாதிரி புறப்பட்டு வந்தானா. ಬೇರೆ ರೀತಿ ಹೊರಟು ಬಂದನು. நல்ல புரிந்த பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ತಿಳಿದ ವ್ಯಕ್ತಿ ಮತ್ತು ಆಮೆನ್. அந்த பைபிளை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா தெரியும், அவன் அந்த அளவு ராஜ வஸ்திரத்தோட புறப்பட்டு வந்தானா. ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದ್ರೆ ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. ராஜ அரண்மனையிலிருந்து புறப்பட்டானா. ರಾಜನ ಅರಮನೆಯಿಂದ ಹೊರಟನು. அந்த ஃபைல் ஓபன் பண்ணப்பட்டுச்சுனா ಆ ಫೈಲ್ ಓಪನ್ ಮಾಡಲ್ಪಟ್ಟರೆ உன் பொசிஷனே தலைகீழாய் மாறுங்க. ಸ್ಥಾನವೇ ತಲೆಕೆಳಗಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. என் ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தான் உங்களுக்கு தர போகிறார். ದೇವರು ಆ ರೀತಿ ಕೃಪೆಯನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. எல்லாரோட லைஃப்லயும் ஏதோ ஒரு சிறுமை இருக்கிறது, கரெக்ட்டா? ಎಲ್ಲರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಕಷ್ಟ ಇದೆ. இந்த கூட்டத்துக்கு எதுக்காக வந்திருப்பீங்க? ಈ ಕೂಟಕ್ಕೆ ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದಿದ್ದೀರಿ? இன்னைக்கு கூட இவரு நீங்க தானே தேனியிலிருந்து வந்திருக்கீங்கல்ல? அவர் சொன்னாரு, ஐயா நாங்க இந்த கூட்டத்துக்காக ரொம்ப ஆசையோட வந்திருக்கேன். ಅವರು ಹೇಳಿದ್ರು, ಈ ಕೂಟಕ್ಕೋಸ್ಕರ ತುಂಬಾ ಆಸೆ ಒಟ್ಟಿಗೆ ಬಂದಿದ್ದೇನೆ. ஏதாவது எனக்கு கிடைக்கும் தான் வந்திருக்கேன். ಏನಾದರೂ ನನಗೆ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ಬಂದಿದ್ದೇನೆ. கர்த்தர் எனக்கு ஏதாவது கொடுக்கணும் தான் வந்திருக்கிறேன். ಕರ್ತನಿಗೆ ಏನಾದರೂ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಬಂದಿದ್ದೇನೆ. எனக்கு சும்மா போக விரும்பல. ನನಗೆ ಸುಮ್ಮನೆ அப்ப நான் சொன்னேன், சரிங்க அப்ப ஈவினிங் வாங்க. ನಾನು ಹೇಳಿದೆ ಈವ್ನಿಂಗ್ ಬನ್ನಿ. சரி அப்ப நான் அந்த ஃப்ளோல மூவ் பண்ணும்போது ஆண்டவர் கூப்பிடும்போது நான் கூப்பிடுறேன்னு சொல்லி அனுப்புனேன். ಆ ಫ್ಲೋ ಅಲ್ಲಿ ನಡೆಸುವಾಗ ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಕರೀತೇನೆ ಬನ್ನಿ. அப்ப கூட இவர் விடல. ಆಗ್ಲೂ ಅವರು ಬಿಟ್ಟಿಲ್ಲ. திருப்பி என் கூட படியில இறங்கி வந்தார் ஸ்டெப்ல. ಮತ್ತೆ ಸ್ಟೆಪ್ಸ್ ಅಲ್ಲಿ ನನ್ನ ಹಿಂದೆನೇ ಬಂದ್ರು. ஐயா நீங்க உங்க ரூம் எங்க இருக்கு சொல்லுங்க, எதுக்குன்னு கேட்டேன். ಅಯ್ಯ ನಿಮ್ಮ ರೂಮ್ ಎಲ್ಲಿದೆ ಹೇಳಿ. இல்ல எனக்கு நீங்க ஜெபம் பண்ணணும்னு சொன்னாங்க. ನನಗೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಅಂತ. எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಕೋಪ ಬಂತು. நம்ம தான் கிளிப்புளைக்கு சொல்றோமே. ನಾವು ಒಂದು ಗಿಳಿಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ சரி, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு பாருங்க. ஆவியானவர் நமக்குள்ள கிருபைகள் இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம். ನಮಗೆ ಕೃಪೆಗಳಿರಬಹುದು, ವರಗಳಿರಬಹುದು. ஆனா அது எப்ப செயல்படணும் அவர் விரும்புகிறாரோ அப்பதான் அவர் செயல்பட விரும்புகிறார். ಕಾರ್ಯಕ್ಕೆ ಬರುತ್ತೆ ಅಂತ சில கூட்டங்கள்ல என்னதான் குட்டிக்காரணம் போடுங்க, ಒಂದು ಕೂಟದಲ್ಲಿ ಏನೇ ಮಾಡಿ ஆனா அங்க ஆண்டவர் மிராக்கிள்குள்ள மூவ் பண்ணவே விட மாட்டார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಕೂಟದಲ್ಲಿ ஆனா சில கூட்டத்துல அப்படி கிடையாது. இறங்கும் போதே வெடிக்கும், மிராக்கிள் வெடிக்கும், அனாயிட்டிங் வெடிக்கும். ಕೂಟದಲ್ಲಿ ಇಳಿಯುವಾಗಲೇ ಅದ್ಭುತ ಅಭಿಷೇಕ ನಡೆಯುತ್ತೆ. என்னதான் அதான் நம்ம எனக்கு பிடிச்ச ஒரு தேவமன் டிபி ஜாஷுவா ஒன்னு சொல்லுவார். ಟಿಬಿ ಜೋಶುವಾ ಅಂಕಲ್ ಒಂದು ஐ எம் நாட் ஹீலர், ನಾನು ಸೌಖ್ಯ ಮಾಡುವವನಲ್ಲ, ஐ நோ த ஹீலர். ನನಗೆ ಸೌಖ್ಯ ಮಾಡುವವನನ್ನು ಗೊತ್ತು. புரியுதுங்களா நான் சொல்றது? ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮಗೆ? ஆமா. அப்போ என்ன எந்த காரியமா இருந்தாலும் ಯಾವ ಕಾರ್ಯವಾಗಿದೆ வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நடுகிறவனாலும் அல்ல, ನಡುವವನಿಂದಲೂ ಅಲ್ಲ, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, ನೀರನ್ನು ಹಾಕುವವನಿಂದಲೂ ಅಲ್ಲ, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ಬೆಳೆಯ ಮಾಡುವ ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. அப்ப இவ்வளவு நாள் பட்ட பிரயாசங்களுக்கு ஏற்ற ஒரு பலனை இந்த இரவுல கர்த்தர் தர விரும்புகிறார். ದಿನ ಪಟ್ಟ ಪ್ರಯಾಸಕ್ಕೆ ಒಂದು ಬಲವನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. ராமன் சொல்லக்கூடாதா? ಆಮೇಲೆ ಹೇಳ್ಬಾರ್ದಾ? ஆமென். அப்போ எத்தனை பேருக்கு ஆசை, சரி அவ்வளவு வாஞ்சியோட வந்து தாகத்தோட இந்த 3 நாட்கள் லீவுல எப்படியாவது கர்த்தருக்காக எதையாவது பெற்றுக்கொள்ளணும் அந்த பிள்ளைகளை கர்த்தர் வெறுமையா விடுவாரா? ನೀವು ಕಷ್ಟಪಟ್ಟು 3 ದಿನ ಏನಾದರೂ ಹೊಂದಬೇಕು ಅಂತ ಆಸೆಯೊಟ್ಟಿಗೆ ಬಂದೆ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಸುಮ್ಮನೆ ಬಿಡ್ತಾರಾ? ஆண்டவர் அந்த கிருபையை கொடுக்கட்டும், ಆ ಕೃಪೆಯನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡಲಿ, அந்த ಅಭಿಷೇಕத்தை கொடுக்கட்டும், ಆ ಅಭಿಷೇಕವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡಲಿ, வல்லமையை ஊட்டட்டும். ಆ ಶಕ್ತಿಯನ್ನು ಕುರಿಸಲಿ. இதுவரைக்கும் பெற்ற அபிஷேகம் அல்ல, ಇದುವರೆಗೂ ಇದು ಅಭಿಷೇಕವಲ್ಲ, இன்றைக்கு ஒரு ராஜரீக அபிஷேகத்தை. ರಾಜ இதுவரைக்கும் ஃபைல் க்ளோஸ் பண்ணப்பட்ட ஃபைல் எல்லாம் ಫೈಲ್ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ ಫೈಲ್ இனி திறக்கப்பட வேண்டிய ஒரு அனுபவத்திற்கு ತೆರೆಯಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಅನುಭವ இன்னைக்கு அந்த ஒரு மகிமையை கர்த்தர் கொடுக்கட்டுமே. ಮಹಿಮೆ ನಿಮಗೆ ಕೊಡಲಿ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு கர்த்தர் ரிலீஸ் பண்ணட்டுமே. ಅಭಿಷೇಕವನ್ನು ಇವತ್ತು ನಿಮಗೆ ರಿಲೀಸ್ ಮಾಡ್ತಾರೆ. விசுவாசிக்கிற பிள்ளைங்க இவருக்கு மாத்திரமல்ல, ಓ ನಿಮಗೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்து ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಇದನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. நம்முடைய வல்லமை அலங்கரிப்பாராக. ಅದರ ಶಕ್ತಿ ನಮ್ಮನ್ನು ಅಲಂಕರಿಸಲಿ. நான் விசுவாசிக்கிறேன் ஆவியில ஸ்ட்ராங்கா. ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ ಆತ್ಮದಲ್ಲಿ இன்னைக்கு வந்த ஒவ்வொருடைய ஃபைலும் ஓபன் பண்ணப்படுகிறது. ಬಂದಿರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಫೈಲ್ ತೆರೆಯಲ್ಪಡ್ತಿದೆ. அந்த ஃபைல் ஓபன் பண்ணப்பட்டுச்சுன்னா ಆ ಫೈಲ್ ಓಪನ್ ಮಾಡಲ್ಪಟ್ಟರೆ நான் நல்ல இவருக்கு மாத்திரம் சொல்றேன்னு நினைக்காதீங்க, ಇವರಿಗೆ ಮಾತ್ರ ಹೇಳ್ತೀನಿ ಅನ್ಕೊಂಬೇಡಿ. இது மூலமா உங்களோட கர்த்தர் பேசுகிறார். ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. இனி நீ திறக்கப்படுகிற வாசல் சாதாரண வாசலா இருக்காது. ಇನ್ಮೇಲೆ ತೆರೆಯಲ್ಪಡುವ ಬಾಗಿಲು ಸಾಧಾರಣ ಬಾಗಿಲಲ್ಲ. ಮೊರ್ದೆಕಾய்க்கு ராஜ வாசல் திறக்கப்பட்டது. ಮೊರ್ದೆಕಾಯಿಗೆ ರಾಜನ ಬಾಗಿಲು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்ப இன்னையிலிருந்து விசுவாசிங்க, ಇಂದಿನಿಂದ ನಂಬಿರಿ. தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள் இனி சாதாரணமா சின்னதா இருக்காது. ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತ ಕಾರ್ಯ ಸಾಧಾರಣವಾಗಿ ಚಿಕ್ಕದಾಗಿರುವುದಿಲ್ಲ. உங்களை பார்த்து ஒண்ணு சொல்லட்டுமா? ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಒಂದು ಹೇಳ, உங்க சிந்தனை பெருசாகட்டும். இன்னைக்கு ನಿಮ್ಮ ಯೋಚನೆ ದೊಡ್ಡದಾಗಲಿ. பெருசா யோசிங்க. ದೊಡ್ಡದಾಗಿ ಯೋಚಿಸಿರಿ. ஆமென் சொல்லக்கூடாதா? ಆಮೇಲೆ ಹೇಳ್ಬೇಕು. ஏன்னா சில காரியங்களை ஆவியில நான் சொன்ன உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ನಾನು ಆತ್ಮದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿರುತ್ತೆ. நான் என்னுடைய சின்ன வயசு கிட்டத்தட்ட எத்தனை 19 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னா ஒரு 22 21 22 வயசுல இருந்து இந்த மிராக்கிள் மினிஸ்ட்ரிக்குள்ள வந்தேன். ಒಂದು 22 ವಯಸ್ಸಿನಿಂದ ಒಂದು ಮಿರಾಕಲ್ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಒಳಗೆ ನಾನು ಬಂದೆ. ஒரு 24 வயசு 25 வயசுல நிறைய அற்புதங்களை பார்த்தேன். 24 25 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡಿದೆ. நான் காலையில உங்களுக்கு சில
சொல்லியிருப்பேன் நான். ಬೆಳಗ್ಗೆ ತುಂಬಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳಿರುತ್ತೇನೆ. அருமையான இன்னைக்கு கூட அந்த பாஸ்டர் நல்ல பிரதர் சாயங்காலம் மதியம் பேசிட்டு இருந்தா அவங்க வீடியோல கூட உங்களுக்கு அவங்க ஊழியத்தில் செஞ்சதை காமிச்சது போல எனக்கு என் யூடியூப்ல நீங்க அப்போஸ்தல் டி அலெக்ஸ் ஹீலிங் நீ போடுங்களேன், நிறைய நடக்கும், நிறைய மிராக்கிள் நீங்க பார்க்க முடியும். அப்போ அந்த வயசுல நான் வந்து குருட்டு கண்கள் திறந்ததையும் சப்பானியா ஒரு முறை ஒரு சபையில மார்த்தாண்டம் பக்கத்துல ஒரு சபையில மூணு நாள் கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த சபையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா ஒரு பேரலைஸ் ஆகி நடக்க முடியாது, நிக்க முடியாது, அந்த பர்சனை கொண்டு படுக்க வச்சிருக்காங்க. கூட்டத்துல ஆண்டவர் நல்ல மிராக்கிள் நடக்கிறது. அதாவது 12 வருஷம் குருட்டு கண்ணு திறக்கிறது, 12 வருஷம் குருடரನ್ನು ತೆಗೆಯುವುದು. இப்படிதான் ஒருத்தர் வந்தார், சிஐடி ஆபீசர் இப்படி கூட்டிட்டு வந்தாங்க. சிஐடி ஆபீசர் இங்க கர்க்க வந்தாரு. கர்த்தர் தொட்டார், அவர் ஓடினார் மீட்டிங் உள்ள. வரலையில சொல்லுங்க பா. கர்த்தர் முட்டிட்டு ஓடின மீட்டிங் அல்ல. அப்போ கட்டி மறையிறது கண்ணால பாக்குறோம், கட்டி லைவா மறையுது. கட்ட லைவா மறையுதுன்னு நோடிதேனே. ஆனா கிட்டத்தட்ட இவ்வளவு அற்புதங்கள் நடக்கிறது, விசுவாசம் நல்லா இருக்கு. ஆனா அந்த மனுஷனுக்கு சுகம் கிடைக்கவே இல்லை. நம்பிக்கையில அற்புதம் நடக்குது, அதே மனுஷனுக்கு சௌக்கியம் வந்தது. அந்த பர்சனை பார்க்கும்போது அவர் வைஃப் கடந்து அழுவுது. நாங்க மீட்டிங் முடிஞ்சு போன உடனே ஐயா ஐயான்னு கூப்பிடுது. ಆ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿದಾಗ ಅವರು ಹೆಂಡತಿ ಅಯ್ಯ ಅಯ್ಯ ತಳ್ಳಿ ಗೋಳಾಡ್ತಿದ್ದಾರೆ. அப்போ நானும் சரிமா ஜெபம் பண்றோம், வேற என்ன பண்ண முடியும், நம்ம சொல்லுங்க பிரார்த்தனை ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ವಿ. அப்ப வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நைட் ಶನಿವಾರ ರಾತ್ರಿ 3 மணி வரை நான் தூங்கல. 3 ಗಂಟೆ ವರೆಗೂ ನಾನು ನಿದ್ದೆ ಮಾಡಲ್ಲ. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, எங்களுக்குலாம் நைட் தூக்கமே கிடையாது. ನಿಮಗೆ ಹೇಳಲ್ಲ, ನನಗೆ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನಿದ್ದೆನೇ ಇರಲ್ಲ. ஆமா, நான் தூங்குறதே 3 மணி 4 மணிக்கு தான் தூக்கமே வரும். நித்திய ಮಾಡುವುದೇ 3 ಗಂಟೆ 4 ಗಂಟೆ. அப்படியே பழகிட்டோம். ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து கூட்டங்களுக்கு போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து அப்படியே நைட் பகல்ல தான் கொஞ்சம் தூங்குவோம். ಹಾಗೆ ಇದು ಅಭ್ಯಾಸ ಆಗ್ಬಿಡ್ತು, ಹಗಲಲ್ಲೇ ಸ್ವಲ್ಪ ನಿದ್ದೆ. அப்போ 3 மணி வரை ஆண்டவருடைய சமூகத்துல வர்ஷிப் பண்ணிட்டு ஆண்டவர்ட்ட ஒண்ணே கேட்டேன், என்னன்னா 3 ಗಂಟೆ ವರೆಗೂ ನಾನು ಆರಾಧಿಸಿಕೊಂಡು ದೇವರ அப்பா எத்தனையோ அற்புதங்களை செய்தீங்க ஆண்டவரே, எಷ್ಟோ அற்புதங்களை செஞ்சீங்க ஆண்டவரே, எಷ್ಟோ அற்புதங்களை ಮಾಡಿ இந்த ஒரு மனுஷன் நீர் எழுப்பினீர்னா ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು கிட்டத்தட்ட சபையில ஒரு 500 பேராவது இருப்பாங்க. ಈ ಸಭೆಯಲ್ಲಿ 500 ಜನವಾದ சபையே உங்களை வேற மாதிரி பாக்கும் ஆண்டவரே. சபையே ನಿಮ್ಮನ್ನು ಬೇರೆ ರೀತಿ ನೋಡುತ್ತಿದೆ. அப்போ சண்டே மீட்டிங்ல சண்டே ஆராதனையோட மீட்டிங் முடியுது. சண்டே ஆராதனையொட்டிಗೆ மீட்டிங் ಮುಗಿದಿದೆ. அப்போ ஆண்டவர் ஆராதிக்கிறேன். ஆராதிப்பே நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி ஏசப்பா புகழ் பாடி உம்மை துதிப்பேன். ஆராதிப்பே நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி ஏசப்பா புகழ் பாடி என்னை மறப்பேன். ஆராதிப்பே நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி ஏசப்பா புகழ் பாடி என்னை மறப்பேன். நான் நம்பும் நம்பிக்கையே பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நான் நம்பும் நம்பிக்கையே பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நீதியின் தேவனே வெற்றியின் தேவனே பட்சமாய் யுத்தம் செய்வீரே. நான் பாடிடும் தேவனே நான் தேடிடும் தேவனே என் பாடலுக்கு சொந்தக்காரரே. சொல்லுவோமா? நீதியின் தேவனே வெற்றியின் தேவனே என் பட்சமாய் யுத்தம். என்ன சத்தம் குறைஞ்சு ஒரு நிமிஷம். இந்த வார்த்தை வந்து என்ன ரொம்ப டச் பண்ண சாங். சரியா? நீதியின் தேவனே, எல்லாரும் சொல். நீதியின் தேவனே, வெற்றியின் தேவனே என் பட்சமாய் யுத்தம் செய்வீரே. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அப்போ இந்த பாடலை கொஞ்சம் நல்ல உற்சாகமா கைத்தட்டி பாடலாமா? நல்ல ஒரு அசைஞ்சி. ரெடியா? 1 2 3 4. நீதியின் தேவனே என் பட்சமாக யுத்தம் செய்வீரே. நான் பாடிடும் தேவனே நான் தேடிடும் தேவனே என் பாடலுக்கு சொல்லுங்க. நீதியின் தேவனே வெற்றியின் தேவனே என் பட்சமாக பேக்கப் மைக் ஒன்று எடுத்துக்கிறது. நான் பாடிடும் தேவனே என் பாடலுக்கு சொந்தக்காரரே. பாடு அல்லேலூயா பாடு அல்லேலூயா பாடு பாடு அல்லேலூயா பாடு அல்லேலூயா அல்லே பாடு அல்லேலூயா பாடு அல்லேலூயா பாடு அல்லேலூயா பாடு அல்லேலூயா அல்லே. நீதியின் தேவனே வெற்றியின் தேவனே என் பட்சமா யுத்தம் செய்வீரே. நான் பாடிடும் தேவனே நான் தேடிடும் தேவனே என் பாடலுக்கு சொந்தக்காரரே. Come on. நீதியின் தேவனே வெற்றியின் தேவனே யுத்தம் செய்வீரே. நான் பாடிடும்
அன்புக்கு சொந்தக்காரரே. நல்லா சும்மாலாம் இப்படிலாம் கை இப்படி நின்னெல்லாம் பாடல. வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு நீதியின் தேவனே, வெற்றியின் தேவனே, என் பட்சமாய் யுத்தம் செய்வீரே. அந்த வியாதியை பார்த்து சொன்னேன், யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. ಆ ರೋಗವನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದೆ ಯುದ್ಧ ಮಾಡಿರಿ ದೇವರೇ. அப்போ விசுவாசத்துல அந்த ஆவியில இருக்கும்போது விசுவாசத்துல கூப்பிட்டேன். ಆ ಆತ್ಮದಲ್ಲಿ ಇರುವಾಗ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಕರೆದೆ, தூக்கிட்டு வந்தாங்க. ಎತ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರು. அடிச்ச இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாகட்டும். ಒಡೆದ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸೌಖ್ಯತೆ ಉಂಟಾಗಲಿ. அவரை 4 பேர் பிடிச்சு தான் நிக்க வைக்க முடியும். ಅವರನ್ನು 4 ಜನ ಹಿಡ್ಕೊಂಡು ನಿಲ್ಲಿಸಬೇಕು. ப்ளே பண்ணலாமா? அவருக்கு வித்தியாசம் கேட்குதாயா? நிற்க முடியாத மனுஷன், படுக்கையில கொண்டு வந்த மனுஷன் உங்க கண்களுக்கு முன்பாக நடந்தாரு, நின்றுட்டு இருக்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? கல்ல புரட்டி போட்டுட்டாரு ஆண்டவர். 9 மாசமா கெடையா இருந்தார். கெடனா எப்படி தெரியுதா? இதுதான் கெடை. இப்படிதான் இருந்தார். ஆனா இயேசுவின் நாமத்துல கர்த்தர் இவரை. அப்போ என்னன்னா நான் அந்த அந்த எப்படி மூவ் பண்ணேங்கிறது ரொம்ப தேவையா இருக்கிறது. கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. ಆಗ ಹೆಂಗೆ ಮೂವ್ ಮಾಡಿದೆ ಅನ್ನೋದು ಮುಖ್ಯವಾಗಿದೆ. அப்போ நடந்தது என்னன்னா, நான் அவரை அந்த அந்த பாடலை பாடி ஆராதிச்சிட்டு இருக்கும்போது ನಾನು ಆಡ್ಕೊಂಡು ಆರಾಧನೆ முன்ன ಮಾಡ್ತಿರುವಾಗ கூப்பிட்டு கையை வைக்கிறேன், மகிமை இறங்குது. ಕೈ ಇಟ್ಟೇನೆ, ಮಹಿಮೆ ಇಳಿತಿದೆ. ஆனா மாற்றமே நடக்கல. ಆದ್ರೆ ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗ್ತಿಲ್ಲ. ஒரு 2 நேரம் ஜெபம் பண்ணி பார்த்தேன், ಒಂದ್ 2 ಸತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೋಡಿದೆ, நடக்கல. ನಡೆಯಲಿಲ್ಲ. அப்போ பொதுவா மைண்ட்ல என்ன தோணும் தெரியுமா? ತಲೆ ಏನು ಆಗುತ್ತೆ ಗೊತ್ತಾ? என்ன தோணும்னா, ಏನ್ ಅನ್ಸುತ್ತೆ ಅಂದ್ರೆ, மால்காரா பொப்பினால உட்காரலாம், வாங்க பிரதர் வாங்க. இல்லைன்னா அப்போ ஆண்டவரே ದೇವರೇ விட்டுவீங்களப்பா நம்மள, ಬಿಡ್ತೀರಾ ನಮ್ಮನ್ನ? சரி இருந்தாலும் சரி கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ಇದ್ರೂ ಕರ್ತನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அவரை கூட்டிட்டு போயிருங்க. ಅವ್ರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ. வந்தவங்க அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டாங்க. ಹಾಗೆ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ. என் மனசுக்குள்ள ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கு. ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಭಾರ ಇರ್ತಲೇ. அப்பதான் ஆண்டவர் என் காதுல சொன்னார், ಆಗ ದೇವರು ನನ್ನ ಕಿವಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದರು, நீ ஜோம் நீ கையை வச்சு ஜெபிக்கிறதுனால மாத்திரமல்ல, ನೀನು ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದರಿಂದ ಮಾತ್ರ, உன் வாயிலிருந்து நீ பேசுடான்னு சொன்னார். ನೀನು ಬಾಯಿ ತೆಗೆದು ಮಾತನಾಡು ಅಂತ ಹೇಳಿದರು. அப்போ நான் சொன்னேன், ಆಗ ನಾನು ಹೇಳಿದೆ, அவரை கர்த்தர் எழுப்புவார். ಅವರನ್ನು ದೇವರು ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ. அந்த வார்த்தை புறப்பட்டுச்சு பாருங்க. ಆ ಮಾತು ಹೊರಡಿತು. யாரோட உதவி இல்லாம அந்த மனுஷன் எழும்பி நின்னு கை தட்ட ಯಾರ ஆரம்பிச்சார். ಸಹಾಯ ಇಲ್ಲದೆ ಅವನು ಎದ್ದು ನಿಂತು ಕೈ ತಟ್ಟಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ಅವನು ಆಮೇಲೆ ಹೇಳಬಾರ್ದಾ? ஆமென் சொல்லக்கூடாதா? ಅವನು ಆಮೇಲೆ ಹೇಳಬಾರ್ದಾ? அப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? ஆண்டவர்ட்ட ரொம்ப பெருசா கேட்கணும். ದೇವರನ್ನ ತುಂಬಾ ದೊಡ್ಡದಾಗಿ நம்ம எண்ணங்கள் ரொம்ப பெருசா இருக்கிற தப்பே கிடையாது. ನಮ್ಮ ಆಲೋಚನೆ ದೊಡ್ಡದಾಗಿರುವುದು இந்த ತಪ್ಪಿಲ್ಲ. பெங்களூர்லயே நீங்க சொல்லணும், நான் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருப்பேன். ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಎತ್ತರವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುತ್ತೇನೆ. அத முதல்ல நீங்க நம்பணும். ಅದನ್ನು ಮೊದಲು ನಂಬಬೇಕು. நம்ம சூழ்நிலைக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாதுதான். ನಮ್ಮ ಸೂழ்நிಲೆ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು ஆனா ಆಗಿಲ್ಲ. தேவனுக்கு அந்த நீ பேசுற உன் விசுவாசத்துக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இருக்கிறது. ಆದ್ರೆ ನಿನ್ನ ನಂಬಿಕೆಗೂ ದೇವರಿಗೂ ಸಂಬಂಧವಿದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? அப்போ ஆண்டவர்ட்ட ரொம்ப பெருசா கேட்டுட்டு இருக்கிறேன் நான். ದೇವರದ್ದು ತುಂಬಾ ದೊಡ್ಡದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ನಾನು. அப்ப அந்த ஊழியத்துல ஓரளவு என்னெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொன்னாரோ அந்த மிராக்கிள்லாம் நடந்திருக்கு என் ஊழியத்துல. ನನ್ನ ಸೇವೆಯಲ್ಲಿ ದೇವರು ಏನೆಲ್ಲ ಹೇಳಿದ್ದಾನೆ ಅದೆಲ್ಲ ನಡೆದಿದೆ. அப்போ ரொம்ப ஆனாலும் ஆண்டவர்ட்ட கேட்டேன் நான், ஆண்டவரே இந்த செத்த பிரேதத்தை எழுப்பணும் ஆண்டவரே, ದೇವರೇ ಈ ಸತ್ತ ಹೆಣವನ್ನು ಎಬ್ಬಿಸಬೇಕು ದೇವರೇ, அந்த கிருபை எனக்கு தாங்க. ನನಗೆ ಆ ಕೃಪೆಯನ್ನು ஒரு ಕೊಡಿರಿ. ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி கேட்டேன் நான் ஆண்டவர்ட்ட. 3 ದಿನ ಉಪವಾಸ ಮಾಡಿ ದೇವರ ಬಳಿ ಕೇಳಿದೆ. 3வது நாள் ஆண்டவர் என்னோட பேசினார். 3ನೇ ದಿನ ದೇವರು ನನ್ನ ಬಳಿ ಮಾತಾಡಿ. அப்ப ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் பேசுறதை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு தெரியல. ದೇವರು ಮಾತಾಡೋದು ಎಷ್ಟು ಜನ ಕೇಳಿದ್ದೀರಾ? அழகா பேசுவார். ಸುಂದರವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ஆண்டவருடைய இருதயம் நமக்குள்ளக தெரியும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. எல்லாருக்கும் ಗೊತ್ತು, ಕರೆಕ್ಟಾ ಇಲ್ವಾ? அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ரொம்ப சின்ன காரியத்தை கேட்கிறடான்னு சொன்னார். ದೇವರು ತುಂಬಾ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯನ ಕೇಳ್ತಿದ್ಯಾ? என்னடா சின்ன காரியம்? இதா சின்ன காரியம்? ಏನು ಇದಾ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯ? செத்த பிரேதத்தை எழுப்பணும் கேக்குற ஆண்டவரே, ಹೆಣಾನ ಎಬ್ಬಿಸೋ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯ? இதுவா சின்ன காரியம்? ಇದಾ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯ? அப்ப ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு அமைதியா காத்திருந்தேன். ಆಗ ದೇವರು ಏನು ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ இது வெறும் பிரேதத்தை மாத்திரம் எழுப்புற காலம் இல்லடா, ಇದು ಬರೀ ಸತ್ತವರನ್ನು ಮಾತ್ರ ಎಬ್ಬಿಸುವ ಕಾಲವೇ. கல்லறைக்கு போய் எழுப்புகிற காலம். ನಾವು ಹೋಗಿ ಎಲುಬುಗಳನ್ನು ಎಬ್ಬಿಸುವಂತ ಸಮಯ. உண்மையா சொல்றேன், நான் ரொம்ப ஷாக் ஆனேன். நான் ತುಂಬಾ
ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟೆ. அப்போதான் நினைப்பு தெரியுது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, ಅದು ವಾಕ್ಯ ಅಂದ್ರೆ ನಿನ್ನ ಆಲೋಚನೆ ನನ್ನ உன் வழிகள் என் வழிகள் அல்ல, ದಾರಿ ನನ್ನ ದಾರಿ ಅಲ್ಲ. பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு உயரம் இருக்கிறதோ ಆಕಾಶಕ್ಕೆ ಭೂಮಿಗೆ ಎಷ್ಟು ಎತ್ತರವಿದೆಯೋ ஆண்டவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட தேவை. ದೇವರಿಗೆ ಒಂದೇ ಒಂದು ನಿಮ್ಮ ಬೇಕು. அவர் மேல எந்த அளவு வெறியா இருக்கிறியோ இருந்துரு. ಆತನ ಮೇಲೆ ಎಷ್ಟು ವೈರಾಗ್ಯವಾಗಿರ್ತೀಯ ಇರಬೇಕು. உன் ஃபைல் ஓபன் பண்ணப்படும். ನಿನ್ನ ಫೈಲ್ ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. எவனும் நம்மளை தூக்கி நிறுத்த வேண்டாம். ಯಾವನು ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸದು ಬೇಡ. அவர் தூக்கி நிறுத்துவார். ಆತನೇ ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. யாரும் நம்மளை அட்வர்டைஸ் பண்ண வேண்டாம். ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು ಅಡ್ವರ್ಟೈಸ್ ಮಾಡಲು ಬೇಡ. அவர் நம்மளை பண்ணுவார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. அந்த கிருபை அந்த வாசனை வீசும்யா. ಆ ಕೃಪೆ ಆ ವಾಸನೆ ಬೀಸುತ್ತೆ. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அல்லேಲೂಯಾ ಹೇಳ್ಬಾರ್ದಾ? இன்னும் சொல்றேன், ಇನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. அந்த அபிஷேகத்துக்கு முன்பதாக ಆ ಅಭಿಷೇಕಕ್ಕೆ நீ ಮುಂಚಿತವಾಗಿ குறைச்சலா இருக்கவே மாட்ட. ನೀನು ಚಿಕ್ಕವನಾಗಿ ಇರುವುದೇ ಇಲ್ಲ. தேவன் தம்முடைய ஏன்னா கர்த்தர் யாரெல்லாம் வேதத்துல சந்தித்தாரோ ದೇವರು ಯಾರೆಲ್ಲ ವೇದದಲ್ಲಿ ಸಂಧಿಸಿದನು அவர்களை குறித்து வேதம் சொல்லப்படுறது என்னன்னா, ಅವರ ಬಗ್ಗೆ ವಾಕ್ಯ ಹೇಳುವುದೇನೆಂದರೆ ஈசாக்கு விதை விதைத்தான், ಈಸಾಕನು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಿದ. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் ಅವನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100ರಷ್ಟು ಹೊಂದಿದ. அவன் வர வர விருத்தி அடைந்து ದಿನೇ ದಿನೇ ಬೆಳೆದು மகா பெரியவனானான். ದೊಡ್ಡವನಾದನು. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, ದಾವೀದನ ಬಗ್ಗೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ದಾವೀದನು ದಿನೇ ದಿನೇ ಬೆಳೆದನು. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಕರ್ತನು ಅವನನ್ನು ಇಟ್ಟನು. அவன் வர வர பலத்தான். ದಿನೇ ದಿನೇ ದೊಡ್ಡವನಾದನು. இதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல இருக்கணும். ಇದೇ ಒಬ್ಬೊಬ್ಬ ದೇವರ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಇರಬೇಕು. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஓபனிங் உங்களுக்கு உண்டாகட்டும். ಈ ರೀತಿ ಓಪನಿಂಗ್ ಉಂಟಾಗಿ இந்த 2 நாள் கூட்டத்துக்கு பிறகு உன்னுடைய ஃபைல் ஓபன் பண்ணப்படட்டும். ಎರಡು ಕೂಟದ ನಂತರ ಫೈಲ್ ಓಪನ್. ஒரு நாளும் இருக்கிற பிரகாரமா இருக்க கூடாது. ಒಂದು ದಿನ ಈ ರೀತಿ ಮಾಡಿದ್ರೆ ಇರಬಾರದು. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. ಕೂಡಾರ ಸ್ಥಳವನ್ನು ಹೆಚ್ಚಿಸು. உன் திரைகள் விரிவாகட்டும். ತಾರಗಳನ್ನು ಹೆಚ್ಚಿಸು. நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவாயாக. ಎಡಗಡೆಯನ್ನು ಹೆಚ್ಚಾಗಲಿ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ನಂಬುತ್ತೀರಿ? அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தான் இன்னைக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ಕೃಪೆಯನ್ನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕಟ್ಟು ಬಿಚ್ಚುತ್ತೇನೆ. எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿ எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? ಆ ರೀತಿ ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ஆமென். அப்படிப்பட்ட ஒரு டபுள் போர்ஷன் அனாயிண்டிங் இன்னைக்கு உங்க மேல ಆ இறங்கட்டும். ರೀತಿ ಡಬಲ್ ಪೋಸ್ಟಿಂಗ್ ಅನಾಯಿಂಟಿಂಗ್ ನಮಗೆ ಇರಲಿ. இந்த கூட்டத்துக்கு பிறகு ஒரு நாள் எனக்கு காது கேட்கணும். ಈ ಕೂಟ ನಂತರ ನಾವು ಕಿವಿಗೆ ಒಂದು ದಿನ ಬೀಳಬೇಕು. இந்த முகாமுக்கு வந்த அத்தனை பேரையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ಅಂತ 10 ಜನರನ್ನು ದೇವರು ಶಕ್ತಿ அதான் நான் சொன்னேன், உன்னுடைய கோல் இனி மடங்கி இருக்க கூடாது. உன் கோல் துளிர்க்கணும் இனிமே. ಕೋಲ್ ಕೆಳಗೆ ಬಿದ್ದಿರಬಾರದು, ಅದು ಚಿಗುರಬೇಕು. உன்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு நிமிர்ந்து நிற்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய மகிமையை ஊற்றுவாராக. ಮಾತುಗಳು ಎಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಾಗ ದೇವರು அப்படி எத்தனை பேர் வாழ்க்கை மாறணும் ஆசைப்படுறீங்க? ಆ ರೀತಿ ಬದಲಾವಣೆ அந்த கிருபை இன்னைக்கு இந்த 2வது கடைசி செக்ஷன்ல ಈ ಎರಡರಿಂದ ಕೊನೆಯ ಸೆಷನ್ನಲ್ಲಿ அநேகர் மேல வந்து இறங்க போகிறது. ಅನೇಕ ಮೇಲೆ ಇಳಿಯುತ್ತಿದೆ. யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ அந்நிய பாஷைகளை பேசுங்க. ಯಾರ ಆಸೆಪಟ್ಟು ಅನ್ಯ ಭಾಷೆಗಳ ಮಾತುಗಳು எப்படி ஒரு கழுதையை கர்த்தர் சந்தித்து ಹೇಗೆ ಒಂದು ಕತ್ತೆಯನ್ನು ದೇವರು ಸಂಧಿಸಿ அந்த கழுதையை கட்டுகளை அவிழ்த்து ಆ ಕತ್ತೆಯ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಬಿಚ್ಚಿ அந்த கழுதையை ஆண்டவர் சொன்னா எந்த கூட்டிட்டு வா. ಆ ಕತ್ತೆಯ ದೇವರು ನನ್ನ ಬಳಿ ಕರೆದುಕೊಂಡು ಬಾ. இதுவரைக்கும் நீ எந்த பக்கம் இருந்தாயோ என்று தெரியாது எனக்கு. ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ಯಾವ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஆனா இந்த கூட்டத்திற்கு பிறகு உன்னையும் இயேசுவையும் பிரிக்க முடியாத இடத்திற்கு என் ஆண்டவர் கொண்டு வருவார். ಈ ಕೂಟಕ್ಕೆ ಬಂದಾಗ ನಿನ್ನನ್ನು ಯೇಸುವನ್ನು ಅಗಲಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. உன்னையும் இயேசுவையும் எதுவும் இனி பிரிக்க முடியாது. ಯೇಸುವನ್ನು ಯಾವುದು ಅಗಲಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இனி நீ இயேசுவும் தனித்து அல்ல. ನೀನು ಯೇಸು ದೂರ ಬೇರೆ ಬೇರೆ ಅಲ್ಲ. இனி நீயும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கும்படியாய். ಯೇಸು ಒಂದಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ எத்தனை பேர் விசுவாசம் இந்த கூட்டத்துல ನಮಗೆ ಈ ಕೂಟದಲ್ಲಿ அப்படிப்பட்ட ஒரு மகிமை இந்த இடத்துல இறங்குகிறத பார்க்கிறேன். ಅಕ್ಕಿ ಮೇಲೆ ಇಳಿಯುತ್ತಿದೆ. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். ಶಕ್ತಿ ಇಳಿಯುತ್ತಿದೆ. யார் மேலே நான் கை வைக்க வேண்டியதல்ல. ಯಾರು ಬಂದಾಗ ಇಳಿಯುವುದಲ್ಲ. நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. ಅದರಲ್ಲಿ ದೇವರ ಶಕ್ತಿ ನೀವು- ಬಲವಾಗಿ நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை பலமாய் மூடிக்கொண்டிருக்கிறது. ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ಬಲವಾಗಿ ಇಳಿಯುತ್ತಿದೆ. விட்டு விடாத. ಬಿಡಬೇಡ, ನಂಬಿಕೋ. அவர் மகிமை உன்னை மூடட்டும் இந்த வேளையில. ಮಹಿಮೆಯನ್ನು ಮುಚ್ಚಲಿ. அந்த அபிஷேகம் உணரப்பட்ட இந்த வேளையில. ಮುಚ್ಚಲಿ. அந்த வல்லமை இன்னைக்கு உன்னை உணரப்பட்டு ಶಕ್ತಿಯನ್ನು ಮುಚ್ಚಲಿ. இனி ஒருவன் உன்னை தடை பண்ண முடியாது. ஒருவனும் ஃபைலை நீ மூடி வைக்க முடியாது. ಒಬ್ಬರು ಭಯ ಮುಚ್ಚಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. மால்தா ரபோ ஷடா ಮಾಯಾಸನೆ. மாகா ரபோ ஷடா. ರಕ್ಷಣಾ ಏನಾರ. ஸ்பீக்கிங் டாங்ஸ் அந்நிய பாஷைகளை பேசுங்க. ಎಲ್ಲ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡಿರಿ. அந்த அம்மா வர சொல்லுங்க. அந்த அம்மா யா ರಕ್ಕತನ. கம் ஆன் அம்மா கம் ஆன் அம்மா சாரா நீங்க தான் கம் ஆன். வாலண்டியர்ஸ் யாராவது இருக்கிறீங்களா? வாலண்டியர்ஸ்
உங்க ஃபைல் ரொம்ப நாள் மூடப்பட்டு இருக்குதம்மா. ನಿಮ್ಮ ಫೈಲ್ ತುಂಬಾ ದಿನ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. இதுவரைக்கும் மனுஷனுக்கு அது தெரிஞ்சிச்சோ இல்லையோ, ಇಷ್ಟು ದಿನ ಮನುಷ್ಯರಿಗೆ ನೋಡಿದ್ರು ಇಲ್ಲ, தேவன் அதை காண்கிறாரம்மா. ದೇವರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. இன்னைக்கு உங்க ஃபைல அதான் உங்க ஃபைல் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்டு, ನಿಮ್ಮ ಫೈಲ್ ಸೇರಬೇಕಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಸೇರಿತು. அது ஆண்டவர் பார்க்கிற இடத்துக்கு போயிடுச்சு. ದೇವರು ನೋಡುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಯಿತು. இன்றிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்தை நீங்கள் காண்பீர்கள். இன்றிலிருந்து ஒரு புதிய கிருபையை நீங்கள் காண்பீர்கள். அந்த அபிஷேகத்தை நீங்கள் காண்பீர்கள். இன்றிலிருந்து ஒரு புதிய தொடக்கம் உங்களுக்கு உண்டாகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? I bless you in the mighty name of Jesus. ஆவியானவருடைய பிரசன்னம் பலமா இந்த இடத்தை மூடி இருக்கிறது. யாரெல்லாம் ரெடியா இருக்கிறீங்க? யாருடைய ஃபைல் ஓபன் பண்ண போறன்னு ஆசைப்படுறீங்க? இவ்வளவு நாள் மறைஞ்சிட்டு ஆண்டவரே, வசனம் சொல்லுகிறதானே, ஓ விளக்கை கொளுத்தி அதை மரக்காலால் மூடி வைக்காமல் அவைகளை விளக்கு தண்டின் மேல வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இதுவரைக்கும் உன்னை மூடி வச்சிருந்த எல்லா மூடல்களையும் என் ஆண்டவர் ரிமூவ் பண்ண வேண்டிய வேலை வந்து விட்டார். அது எங்க எரியணுமா அங்க எரியும்படியாய், அது எங்க நிற்கணுமா அங்க நிற்கும்படியாய் நம்முடைய மகிமையை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க you take it. ஆண்டவருடைய மகிமை இந்த இடத்துல அசைவாடி பலமாய் இருக்கிறத பார்க்கிறேன். உங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக உங்களை பக்கத்துல அவருடைய மகிமை மூடி வருகிறது. அவருடைய வஸ்திர தொங்கல் உன்னை டச் பண்ண போகிறது. அவருடைய மகிமை உன்னை மூடுகிறது. நம்புற பிள்ளைகள் வாய்களை திறந்து வாங்கிக்கோ. இதுவரைக்கும் பார்த்தவைகள் அல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த கழுதை நினைச்சு கூட பார்க்கல. என்ன ஒருவர் இயேசு என்கிற ஒருவர் என்னை சந்திக்க போகிறார். அந்த இயேசுவை நான் ஏற்ற போகிறேன். இந்த கூட்டத்திற்கு பிறகு வேற எதுவும் மேல ஏறக்கூடாது. அவர் மட்டும்தான் இனி உன் வாழ்க்கையில். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? கை தட்டி ரிசீவ் இட். அவருடைய மகிமை மூடட்டும். தடைகள் உடையட்டும். பிரசன்னம் வெளிப்படட்டும். அப்படியே கொஞ்சம் ஸ்பீக்கிங் tongues. Come on people of God. அந்நிய பாஷைகளை பேசுற பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை எல்லாரும் மாத்தறாடி. Praise the Lord. இந்த கூட்டம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது. ಈ ಕೂಟ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆಯನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. பாஸ்டர் ஆயில், பிரேயர் ஆயில் இருக்கா? பிரேயர் ஆயில் ಇದೆಯಾ? பிரேயர் ஆயில் இல்ல. ஓகே, தண்ணி வச்சிருக்கீங்களா? கொடுங்க. ஆயிலையும் கொண்டு வந்திருக்கிறார் பாரு. ஆயிலனை தந்திದ್ದಾರೆ ನೋಡಿ. திடீர்னு ஆவியில உணர்த்தப்பட்ட அவருக்கு ஆயில் வச்சு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ತಕ್ಷಣ ನನಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ ಆಯಿಲ್ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಅವರಿಗೆ ಅಂತ. ஆனா எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ರೆಡಿ ಇದ್ದೀರಾ? யாரும் மிஸ் பண்ணிராதீங்க. ಯಾರು ಮಿಸ್ ಮಾಡಬೇಡಿ. நம்ம அந்த சொல்ல தேவனுடைய காரியத்துல வெறியா இருக்கணும். நீங்களே கொண்டு வந்தீங்களா இத? பாருங்கய்யா, பாத்தீங்களா? கரெக்டா ஆண்டவர் கூப்பிட்டுருக்காரு பாரு. ನೋಡಿ ದೇವರು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಕರೆದಿದ್ದಾರೆ. ஆண்டவர் தெரியும் இவர் இந்த பாட்டில கொண்டு வந்தது. ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು ಇವರು ಈ ಬಾಟಲ್. இது சும்மா போயிரலாமா சொல்லுங்க பா? ಸುಮ್ಮನೆ ಹೋಗ್ಬಿಡಬಹುದಾ? ரெண்டு கையை உயர்த்திக்கோங்க பிரதர். ரெண்டு கையை எத்திக்கொள்ளி பிரதர். வாலண்டியர்ஸ் வாங்கப்பா. வாலண்டியர்ஸ் மண்டை மட்டும் அடிபடாம பாத்துக்கோ. தலை மாத்திரம் இது வாங்க. ஓகே, ஆண்டவரே இங்க இறங்கக்கூடிய ஒரு மகிமையும் கிருபையும், இங்க இறங்குற அபிஷேகம் உட்கார்ந்து இருக்கிற ஒரு மேலாம் மூடட்டும் ஆண்டவர்.
Fire in the Holy Ghost. Fire in the Holy Ghost. ಪವಿತ್ರಾತ್ಮನ ಬೆಂಕಿ Take it in the mighty name of Jesus. ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. Mata Rashe Teleri on the heavy anointing. ரொம்ப 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 வெறியா இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? ತುಂಬಾ 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 ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿ Come on. ரொம்ப வெறியா இருக்கீங்களா? ವೈರಾಗ್ಯದಿಂದಿದ್ದೀರಾ? கை கொடுங்க இயேசுவின் நாமத்தில். பின்ன யாராவது இருக்கீங்களா? ஐயோ வாங்கல. கை கொடுங்க இயேசுவின் நாமத்தினால. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ரெண்டு கை. மொத்தமா இறங்கட்டும். ஏதோ சும்மா ஒரு அனாயிட்டிங் அல்ல. ಯಾವುದೇ ಸುಳ್ಳು ಒಂದು ಅಭಿಷೇಕವಲ್ಲ. உன் ஃபைல் ஓபன் பண்ணப்படும் பார். ನಿನ್ನ ಫೈಲ್ ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ ನೋಡಿ. இன்னைக்கு நீ எதுல உட்கார்ந்து இருக்கிறாயோ, வாசல்ல மொர்தெகாய் மாதிரியோ அல்லது அந்த கழுத மாதிரியோ, ಅದು ಕತ್ತೆ ರೀತಿಯ ಒಂದು மூளையிலையோ, மாதிரி சிறைச்சாலையிலையோ இந்த anointing ಈ ಅಭಿಷೇಕ எல்லா கதவுகளை உடைச்சி ಎಲ್ಲ இரும்பு தாழ்பாள்களை முறித்து ಎಲ್ಲ அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபுறத்தில் இருக்கிற புதையலையும் ಎಲ್ಲ ವಿಧಿ உனக்கு கொடுக்கத்தக்கதாய் ಕೊಡುವ ಹಾಗೆ You take it. ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. ஆச்சா ரபு சட்டா ஆகாபு சட்டா வரமா வைகோ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. ஆகாரா சேட்டு ஆச்சா மற்றவங்க ஸ்பீக்கிங் டாங் அல்லா இவர்களுக்கு ಎಲ್ಲ ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡಿ. சேகர சட்டா ஷாட்டா. ரொம்ப அவஞ்சியோட இருக்கீங்க தானே காலையில இருந்து? கமங்க வாங்க. ரெண்டு கையை உயர்த்திக்கோ. மொத்தமா இறங்க. மொத்தம் லிப்ட் செகண்ட். கைகளை உயர்த்துங்க பாப். அப்படியே இறங்கட்டும். இங்க இருந்து ரெடியா இருக்கீங்களா? இங்க இருந்து என்ன பாருங்க. லுக் அட் மீ. இங்க இருந்து இறங்க. mighty name of Jesus. Rapo Shata Ramata. Glory to God. ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் எங்கள் கீழடங்கும். சொன்னீங்கன்னா நான் எப்படி வர்றது? அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பட்டுமே. இங்க இருந்து நினைச்சதை நான் சொல்லட்டுமா? ஆனா அவங்க எங்க பாக்குறாரு, என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு. நினைச்சீங்களா? கொஞ்சம் பாத்திர மாட்டாரா? கை உயர்த்திக்கோங்க. எங்க இருந்து வரீங்க? பெங்களூர். நீங்க சர்ச் வச்சிருக்கீங்க இல்லையா? நீங்க வேற யாரெல்லாம்? அவங்க எங்க? உங்க ஒய்ஃப் எங்க இருக்காங்க? வாங்க சிஸ்டர், வாங்க கமான். உங்களுக்கெல்லாம் சேர்ந்து மொத்தமா கொடுக்கட்டும். வாங்க. ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள். அது என்னது? தேசங்கள் பிடித்தெடுக்குமா? சரி, கைகளை வச்சு கொடுத்துக்கோங்கப்பா. இறங்கட்டும். ஆண்டவரே, இனி இந்த நாளிலிருந்து செய்யற ஊழியங்களப்பா, ಈ ದಿನದಿಂದ ಮಾಡುವ ಸೇವೆ ಅಪ್ಪ, இவங்க வாழ்க்கையில நம்மளும் இப்படி செய்வோமா? எங்க ஊழியத்தில் இதெல்லாம் நடக்குதா? ನಮ್ಮ ಸೇವೆಯಲ್ಲಿ அப்படிப்பட்ட ஒரு மகிமை ಆ ರೀತಿಯ ಮಹಿಮೆ மொத்தமா இறங்கட்டும் சுவாமி. ಮೋತ್ತವಾಗಿರಲಿ. ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் பிரிச்செடுக்கும், அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பட்டுமே. அபிஷேகத்தோடு I bless you. அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு கீழடங்கும், தேசங்கள் அபிஷேகத்தோ அதிகாரத்தோடு
அப்படியே வாங்கிக்கோங்க தேவ பிரசன்னத்துல. ಹಾಗೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನದಲ್ಲಿ ಎಳೆದುಕೊಳ್ಳಿ. வாங்கம்மா. ಬನ್ನಿ ಅಮ್ಮ. ரொம்ப ஆசையோட இருக்கீங்க தானே? உங்களுக்குலாம் என்னையிலேருந்து சொல்றேன், உங்க பாத்திரம் ரொம்ப எம்டியா இருக்குல்லம்மா. ನಿಮ್ಮ ಪಾತ್ರೆ ಬರಿ உங்க பாத்திரம் இனிமே நிரம்பும். ನಿಮ್ಮ ಪಾತ್ರೆ ಇನ್ಮೇಲೆ ತುಂಬುತ್ತದೆ. ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. Take it அம்மா, take it. Take it. ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் பிரித்தெடுக்கும். ராஜ்யங்கள் வேணுமா? நாளைக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் கொடுத்துருங்க. கை வைத்துக்கோங்க பா. என்ன பாருங்க, look at me, Jesus. Fire in the Holy Ghost. மொத்தமா விட்டு 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 விட்டு. Fire in the Holy Ghost. ராஜ்யங்கள் கீழடங்கும். You are blessed. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. Take it, take it, take it, take it, take it, take it in the mighty name of Jesus. ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் பிரித்தெடுக்கும். ராஜ்யங்கள் வயசான சொல்லுது என்னன்னா, ஞானிகளை விற்க தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலவான்களை வெட்கப்படுத்த பலன். நீங்களாம் அப்படிப்பட்ட பாத்திரம். ஆனா இந்த கூட்டம் வாங்கிக்கோ. ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் சாதாரணமா இல்லை சுவாமி, எல்லாரும் எழுப்பிட்டாங்களா ஆண்டவரே, நான் மட்டும் அந்த கழுதையை போல தனித்து நிற்கிறேனே. ஐயோ, எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா? என் ஃபைல் ஓபன் பண்ணப்படாதா? ஓபன் ஆயிடுச்சு சிஸ்டர். Take it. விட்டு 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 விட்டு. Holy Spirit, thank you Lord. இந்த கூட்டத்தில் ஒருவேளை சொல்றேன், வியாதியோடலாம் இருந்தீங்கன்னா அதுல கை வச்சுக்கோங்க, சுகாயிரும். பேர் என்ன? புடிங்க. Holy Spirit எவ்வளோ ஆசையோட வந்துட்டார் ஆண்டவரே. இன்னையோட மொத்தமா மாறட்டும், மொத்தமா மாறட்டும், மொத்தமா மாறட்டும், மொத்தமா மாறட்டும். ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள். நீங்க தானே கை தந்தீங்க, நீங்க தானே. வாங்க ஆண்டவரே, வாழ்க்கையில் எவ்வளவோ சிரமம் ஆண்டவரே, எவ்வளவோ சிரமப்பட்ட பிள்ளைங்க சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நீர் கொடுக்கிற கிருபை எங்க வாழ்க்கையே திருப்பட்டும், வாழ்க்கையே திருப்பட்டும், வாழ்க்கையே திருப்பட்டும், வாழ்க்கையே திருப்பட்டும். எத்தனை பேர் உண்மையாவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற பிள்ளைங்க கைகளை உயர்த்துங்கப்பா. ನಿಜವಾಗಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? கை எழும்புவீங்களா? எத்தனை பேர் எழும்புவீங்க? அவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்கப்பா. ராஜ்யங்கள் அடங்கட்டும். ராஜ்யங்கள் எல்லாம், பிசாசின் ராஜ்யங்கள் எல்லாத்தையும் அடக்கி, வேதம் சொல்லுகிறதென பகைமையனையும் பழிகாரனையும் அடக்கி போட. சும்மா இல்லை, ஆண்டவர் அதை சூஸ் பண்ண பாத்திரம் எப்படி தெரியுமா? குழந்தைகள் வாயினாலும் பாலகர் வாயினாலுமா. ஆமே, என்ன ரெடி ஆயிட்டீங்களா? அப்படியே வாங்க வாங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படியே கையில் வாங்கிக்கோங்க. யாரெல்லாம் வாஞ்சியோடு இருக்கீங்களா? Holy Spirit, இது சும்மா வாங்கிட கூடாது. ஆண்டவரே, என் மேல ஒரு கிருபை இறங்கட்டும். அப்படி அப்படி கேட்டு அப்படி கேட்டு வாங்க, அப்படி கேட்டு வாங்க. சும்மா எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நமக்கே தெரியும் யார் மேல அந்த கிருபை பாயுது, யார் மேல இறங்குது. ஓ மைட்டி காட். நல்லா செய்யுங்க. ஊழியம் செய்றவங்க யாராவது இருக்கிறீங்களா இங்க? ஊழியம் செய்றவங்க, சபையில ஊழியம் செய்றவங்க, ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய துடிக்கிற பிள்ளைங்க, அப்படியா? உண்மையா ரொம்ப வஞ்சி இருக்கீங்களா? வாங்க. ನಿಜವಾಗ್ಲೂ ಆಸೆ ಪಡುತ್ತೀರಾ? ಬನ್ನಿ. Lift your hands, brother. Lift your hands. Come on. Holy Spirit, I come and I bless you. ராஜ்யங்கள் கீழடங்கும், அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை நல்லவரே. கைகளை வைத்து சொல்லலாம். நல்லவரே
ஆராதனை அற்புதரே அற்புதரே அற்புதர் நீர் அற்புதரே ஆராதனை ஆராதனை ஆசையாய் ஆராதனை அற்புதரே அற்புதரே நீர் அற்புதரே ஆராதனை ஆராதனை வாங்கிக்கோங்க வா அற்புதரே அற்புதரே நீங்க அம்மா வாங்க வாங்க 1 மினிட் ஆக்சுவலா நீங்க காலையில ஹீலிங்காக வந்தீங்க கரெக்டா என்ன பண்ணுது 2 கை உயர்த்துங்க ஏழு 9 சுகத்தோட எழுப்பிட்டு ஆண்டவர் அற்புதரே 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 நீர் அற்புதரே ஆராதனை ஆராதனை அற்புதர் அற்புதரே அற்புதரே ஆராதனை ஆராதனை அற்புதரே எல்லாரும் சொல்லணும் அற்புதரே அற்புதரே கமான் அம்மா இப்ப செக் பண்ணி பாருங்க ஜீசஸ் கேக்குதுங்க ஐயா என்னமா சவுண்ட் கம்மியா சவுண்ட் ஐயோ 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 ஆஹா அற்புதரே அற்புதரே ஆரா இன்னும் ஃபயர் ஆராதனை அற்புதரே come on brother your time start brother உங்க நேரம் ஆரம்பிச்சிருச்சு ನಿಮ್ಮ ಸಮಯ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು உங்க நேரம் ஆரம்பிச்சிருச்சு ನಿಮ್ಮ ಸಮಯ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು விசுவாசிக்கிறீங்களா ನಂಬುತ್ತೀರಾ ஊழியம் பண்றீங்களோ ಸೇವೆ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ ஓ கை காட்டுங்க ಕೈ ತೋರಿಸಿ ஓ ஆராதனை வரல எத்தனை பேருக்கு இவ்வளவு நேரம் அந்த பிரசன்னத்துல அனுபவிச்சீங்க கை உயர்த்துங்க பா ಎಷ್ಟು ಇಲ್ಲಿವರೆಗೂ ಪ್ರಸನ್ನತೆ ಅನುಭವಿಸಿದ್ರಿ சாதாரணமா இனி விருந்துடாதீங்க உன் ஃபைல அது எனக்கு சூப்பரா அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிச்சு ಆ ವಾಕ್ಯ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಆಯ್ತು சில நம்ம நினைப்போம்ல சில வேளைகள்ல ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಅನ್ಕೊಂತೀವಲ್ಲ ஐயோ நம்ம காரியம் மட்டும் இந்த மனுஷனுக்கோ அது யாருக்கோ ஒரு தயவுக்காக நம்ம நினைக்கும் போது இவங்களுக்கெல்லாம் நம்ம காரியங்கள் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நம்மளை ஃப்ரீ ஆக்குவாங்களே ಅಯ್ಯೋ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಇವ್ರಿಗೆಲ್ಲ ಗೊತ್ತಾದ್ರೆ ಏನಾದ್ರು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರಲ್ಲ இப்போ சிலர் யூடியூப்லயும் இப்போ நிறைய பார்க்குறோம் வீடியோ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ஒரு சிஎம் பார்க்கணும் அவங்க ஒரு ஃபேவர் பண்ணாங்கன்னா ஒரு பிள்ளையோட ஆப்ரேஷனுக்கோ இல்லை ஒரு மருந்துக்கோ ஒரு சப்போர்ட் கவர்மெண்ட் பண்ணிச்சுன்னா என் புள்ள வாழ்க்கை மாறிடும்னு சொல்லி காத்திருப்பாங்க ಸಿಎಂ ಯಾರಾದ್ರೂ ನೋಡಿದ್ರೆ ನಮಗೆ ಜೀವಿತ ಬದಲಾಗುತ್ತೆ ಆಪರೇಷನ್ அப்போ ಉಪಯೋಗವಾಗುತ್ತೆ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிஎம் வரும்போது ரோட்லயே அந்த மனுவை வச்சிருப்பாங்க ಅದೇನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಸಿಎಂ ಬರುವಾಗ ಮನುನ ಇಟ್ಕೊಂಡಂಗೆ சில நேரங்கள் அந்த மனுவை கூட இருக்கிறவங்க வாங்குவாங்க ಕೆಲವೊಬ್ರು ಆ ಮನು ಇಲ್ಲರೂ ತಗೊಂತಾರೆ ஆனா அது சிஎம் டேபிளுக்கு போகுதா சிஎம் கண்ணுக்கு போகுதான்னு தெரியாது ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಸಿಎಂ ಕಣ್ಣಿಗೆ ಹೋಗುತ್ತೆ ಟೇಬಲ್ ஆனா இன்னைக்கு உன் ஃபைல் ஒருத்தர் கண்ணுக்கு போயிடுச்சு ಆದ್ರೆ ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಫೈಲ್ ಒಬ್ಬರ ಕೈಗೆ ಹೋಗಿದೆ ஓகே அந்த அம்மாவைங்க இங்க எழும்பிட்டாங்களா
அம்மா வாங்க வாங்க வாங்க. இவங்களை கூட்டிட்டு வந்தவங்க யாரு? இவங்களை கூட்டிட்டு வந்தோம். நீங்க தானே? வாங்க. கமான். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனையோட இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்தீங்க? நான் ஆஃப்டர் மை ப்ரேயர் காலையிலே என்கிட்ட ஜோமனஸ் வந்தாங்க. நான் சொன்னேன் இல்லை ஈவினிங் வாங்க, எனக்கு லீடிங் வரும்போது நான் ஜோம் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் ஒரு நிமிஷமா இந்த மைக் இல்லையா? செக். 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாக்கு ஆபரேஷன் ஆயிருந்துச்சு. ஹோல் இருக்கு அப்படின்னு சொல்லி. என்னம்மா? ஹோல் ஓட்டை இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த பக்கத்துல ஓட்டை இருக்குன்னா ஓகே. அது ஆபரேஷன் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. லெஃப்ட் இதுல மட்டும் தான் மிஷின் வச்சு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுலயும் ஓட்டை இருக்கு, ஆபரேஷன் பண்ணனும்னு சொன்னாங்க. எனக்கு இந்த ஆபரேஷனே போதுமாச்சு, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஓகே. இப்போ கடந்த ஒரு 4 நாள் அம்மாக்கு காதுல சவுண்ட் தானா உயின்னு இறந்துச்சு. சவுண்ட் பட்டப்பட்டான சவுண்ட், உஸ்ஸன சவுண்ட். ஓகே. தலையில அடிச்சிட்டு அழுகுறாங்க. ஐயோ. எங்க வீட்டுக்கு நான் வந்துறேம்மா, பக்கத்துல இருக்கிற எனக்கு பயமாகுது, எல்லா குழந்தைகளும் கூப்பிடுங்க, நான் பார்த்தனும், எனக்கு என்னவா ஆகுதுன்னாங்க. ஓகே ஓகே. நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க, எங்க அம்மா மார்பக மேல கை வச்சு நான் ப்ரே பண்ணேன், சரியாயிடுச்சு. நான் அப்பவே சொன்னேன் எங்க அம்மா இப்போ வரணும், எங்க அம்மா இது சரியாகும், டாக்டர் சரியாவாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓ, டாக்டர் சரியாவாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அவங்க எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு வச்சுக்க முடியுங்க. பிகாஸ் நரம்பு பிரெயினுக்கு போற நரம்பு அது வீக் ஆயிடுச்சு, சரி பண்ணு. ஓகே ஓகே. நம்ம பாஸ்டர் கிட்ட மண்டை காலையில பிரேயர்ல சொல்லி அழுது. ஓகே. எங்க அம்மாக்கு டாக்டர் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, எல்லாரும் பிரேயர் பண்ணுங்க. ஓகே. இன்னைக்கு நான் நம்பிக்கை இருந்தேன், எனக்கு எங்க அம்மாக்கு இன்னைக்கு விடுதலை கிடைக்குது. ஓகே. ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி எங்க அம்மா இப்போ சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு. சூப்பர் மாஸ். இப்போ எப்படிமா இருக்கீங்க? இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க ஜெபம் பண்ண பிறகு? நிறைய ஃபீல் ஆகுதுன்னா சேஞ்சஸ் நிறைய கிடைச்சு. அந்த சத்தம் என்ன ஆச்சு? சத்தம்னா இந்த சத்தம் தான் கேக்குது. ஐயோ ஐயோ ஐயோ. Come on people of God. Come on people. தூங்க முடியாம நைட் எல்லாம் ஓடி சத்தம் கேட்கும் அந்த காதுல. ನಿದ್ದೆ ಮಾಡಕ್ಕಾಗದೆ ತುಂಬಾ ಶಬ್ದ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಿಸುತ್ತೆ. அதான் சொன்ன உன் ஃபைல் போக வேண்டிய ஒருத்தர்ட்ட போயிட்டுனா. ಅದೇ ಹೇಳ್ತೀನಿ, ನಿಮ್ಮ ಫೈಲ್ ಹೋಗಬೇಕಾದ ಕಡೆಗೆ ಹೋಗಿದ್ದೆ. உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் சுகமும் ಸಿಗಬೇಕಾದ ಎಲ್ಲ ಒಳಿತು ಸೌಖ್ಯ நம்புற பிள்ளைங்க பரலோகத்தை அசைக்கிற மாதிரி, அந்த பிசாசை வெட்கப்படுத்துற மாதிரி. ನಾಚಿಕೆ ಹೋಗುವ ಹಾಗೆ. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இப்போ ரொம்ப ஹாப்பியா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? அளவில்லாத சந்தோஷம். நல்ல கைகளை உயர்த்தி அப்பாவுக்கு. சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தாலும் வேதங்கள் இந்தியே இடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். வேற யாராவது நம்ம மீட்டிங்ல சாட்சி சொல்றவங்க யாராவது இந்த மாதிரி அபிஷேகத்தை பெற்றோம்? நான் இந்த கூட்டத்துக்கு வந்ததே அபிஷேகம் அடுத்த லெவலுக்கு போகணும். பாஸ்டர்கிட்ட என்ன ஸ்பெஷல் அனாயிட்டிங் இருக்கோ அதெல்லாம் நம்மளும் வாங்கிக்கிறோம்னு நினச்சேன். மொத்தமா உறிஞ்சிட்டு போன்னு வந்திருக்காரு. நான் அதை பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கிறேன். எப்படி ஃபீல் பண்றீங்க? அந்த இந்த வரைக்கும் பெற்றிருப்பீங்க, இன்னைக்கு இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பாஸ்டர் பேசிட்டு இருக்கிறது ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 செகண்டுக்கு மேலே எனக்கு தெரியல. ஆவியில் நிரப்பப்பட்டுட்டேன். காலையிலேருந்து நிரப்பப்படாமல் இருந்தேன். அப்புறம் இப்போ முழுமையாக நிரப்பப்பட்டு உண்மையிலே நான் அதான் பாஸ்டரோட அனாயிட்டிங் எனக்கு எங்கே போனாலும் அவங்கள்ட்ட இருக்க அனாயிட்டிங் நான் இரட்டை தனியாக வாங்கணும்னு வருவேன். அந்த சவர இருக்கா? நான் விட மாட்டேன். சூப்பர். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். God bless you brother. வேற சாட்சி சொல்றேன், வேற இருக்கிறீங்களா? நீங்களா ப்ரேயர் பண்றது? அப்படியா? ஆயில் கொடு. ஹோலி ஸ்பிரிட் கவனிங்க. இனி பயன்படுத்தணும், நல்ல அதிகாரத்தை பயன்படுத்துங்க.
பிசாசெல்லாம் எதிர்த்து நிற்கணும். Jesus and Holy Spirit, I come in the mighty name of Jesus. Bless in the mighty name of Jesus. Holy Spirit of God. கண்ணு ப்ராப்ளம் அம்மா கை சரியா நம்ம உங்களுக்கு கண்ணு ப்ராப்ளமா பிடிங்க. ஜோமனை விடுவோம், நாளைக்கு கண்ணாடி இல்லாமல் வருவீங்க. தகப்பனே ஃபோன்லாம் பார்க்கக்கூடாது ரொம்ப. கரெக்டு தானேங்க? ப்ரேயர் மட்டும் பார்த்துட்டே இருக்கக்கூடாது, ப்ரேயர் பண்ணணும். நிறைய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்களும் கர்த்தரோடு இருக்கோம், ஃபோன்லேயே டேரா போட்டுட்டு இருக்கீங்க. அது ரொம்ப, அதுவும் இந்த ரீல்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது தானே. அப்படியே உள்ளே போனால் உன்னை எங்கெல்லாமோ கொண்டு போய், அதெல்லாம் ரொம்ப விட்டுறாதீங்க சரியா? ஆண்டவரே என்னோட எல்லாம் மொத்தமாக கிளியர் ஆகும். புடி 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 மொத்தமாக கிளியர் ஆகும். என்னம்மா உனக்கு எலும்பணுமா? எலும்பு வாங்கிக்க 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 வாங்கிக்க. என்னம்மா கிருபை வேணுமா? கொடுத்துருங்க. ஆசையோடு வந்திருக்காங்க. அந்த கிருபையை பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புங்க. பேபியோட வந்திருக்கீங்க. என்ன பிரச்சனை? என்ன ப்ராப்ளம்? உங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காரா? நீங்கள் தானையா? வாங்கய்யா வாங்க. நீங்கள் தான் அந்த புண்ணியவானா? வாங்க. அப்பா பிள்ளைகளை உன்னையோட சுவாமி அலைஞ்சு எல்லாம் மறையும். பிடிச்சுக்கோங்க. இறங்குற அபிஷேகம் வயித்துல இருக்கிற புள்ள கூட இறங்கட்டுமே. புள்ள இப்பவுமே நிரம்பட்டும். ஒரு முறை எனக்கு சில டெஸ்டிமனி நம்ம மனசுல மறக்காது. பார்த்துருக்கீங்களா? அப்போ மலேசியாவில் ஒரு சிஸ்டர் ஒரு முறை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்னுடைய மெசஞ்சருக்கு. என்னுடைய செய்தியை கேட்டிருக்காங்க. அவங்க வந்து அந்த நேரம் ஒரு 6 months 7 months பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க. என்னுடைய செய்தியை அவங்க கேட்டுட்டு இருந்த போதே வயிற்றுல இருக்கிற புள்ள மிதிக்க ஆரம்பிச்சிச்சான். அது வரைக்கும் அவங்க அந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ணவே இல்லையா. இப்போ ஃபீல் ஆச்சு அவங்க. ஐயோ கையை தட்ட மாட்டேங்குது. சூப்பர்ல. நான் மலேசியாவில் சொல்லிட்டு இருக்கிறேன், இங்கே நடக்குது பார். இதுதான் என் ஆண்டவர். எப்படி அது அந்த ஃபீல் பண்ணாங்க. வேற ஒருத்தன் உள்ள உருவாகிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். கலக்கிற பாத்திரம். என்னையோட பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் உண்டாகட்டும். சரி, சாட்சி சொல்றவங்க இருக்கிறீங்களா? சாட்சி சொல்றவங்க இந்த கூட்டத்தில் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றவர்கள், அந்த ஒரு மகிமையை உணர்ந்தவங்க, வெக்கப்படாம அபிஷேகத்தை பெற்றவங்க. யோசிக்க கூடாது. நீங்களாம் ஃபேமிலியாக வாங்கினீங்க தானே, வந்துருங்க சொல்லுங்க. பெற்றுக்கொண்டதை சொல்கிறேன். முதல்ல நம்ம நின்றணும். மற்றவங்க அப்படி கொஞ்சம் உட்காருங்க. அவங்களாம் பார்க்க இங்கே உட்காருங்க, தப்பு இல்லை. நம்ம மீட்டிங்லாம் அப்படிதான், மக்களோட மக்களாக உட்காந்து. எனக்கு இங்கே ஏதாவது பாக்ஸ் கீக்ஸ் இருந்தால் அங்கே உட்காந்துருப்பேன் நான். இருக்கட்டும், சேர்லாம் வேண்டாம். இருக்கட்டுமா? உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. இருக்கட்டும். அப்படியா? சரி உட்காருங்க. நம்மளும் உட்காந்துருப்போம் கொஞ்ச நேரம். உட்காருங்க. பண்ணலாமா? சந்தோஷமா
போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். உன்னம் பூமி ஒளிந்து போனார், உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். ஆகாகாலே ஆகாகாலே. Come on people. ஆகாகாகா. நல்லவரே ஆராதனை, நல்லவரே. எல்லோருமாய் அப்படியே அவரை ஆராதிக்கிற வேளையில ஆராதனை. நல்லவரே ஆராதனை, நல்லவரே ஆராதனை, நல்லவரே ஆராதனை, நல்லவரே ஆராதனை, நல்லவரே அற்புதரே. சொல்லுமா, அற்புதரே ஆராதனை, அற்புதரே ஆராதனை, அற்புதரே ஆராதனை, அற்புதரே ஆராதனை. ஆசையார் அற்புதரே ஆராதனை, ஆராதனை, அற்புதரே ஆராதனை. எத்தனை பேர் இந்த நாட்களுக்கு பிறகு டிரான்ஸ்லேட்டர் போயிட்டானா? தமிழ் புரியுதா? நீ தானே கேப்பா, வந்துருப்பா. நீ தானே காலையில் பொண்ணு. ஆமா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த நாட்களுக்கு பிறகு? நீனும் உட்காந்துக்க, நம்ம அதெல்லாம் பேசலாம், தப்பே கிடையாது. ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ ಈ ದಿನದ ನಂತರ? எவனும் பண்ணாததான் நம்ம பண்ணணும். ಯಾರು ಮಾಡದೇನೆ ನಾವು ಮಾಡಬೇಕು. ராமன் சொல்லுங்க பாபு. ஆண்டவர் எப்படிலாம் கிரியை செய்ய விரும்புறார். ದೇವರು ಯಾವ ರೀತಿಯೆಲ್ಲ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಬಯಸುತ್ತಾನೆ. ஆண்டவர் அப்படியே ஒரு 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 இப்படிதான் அடைச்சு வச்சுட்டானுங்க. ஆக்சுவலா ದೇವರು ಹೀಗೆ ಹೀಗೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಕೋಣೆಯಲ್ಲಿ ಹಾಕಿಬಿಟ್ಟರು. அந்த கழுத அந்த மூளையில இருக்கிற வரைக்கும் அதுவும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்துச்சு. ಆ ಒಂದು ಕತ್ತೆ ಒಂದು ಕೋಣೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಅದು ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ತಿಳಿದಿತ್ತು. இப்படியே இருந்துட்டு இதுதான் என்னுடைய அளவு, ಹೀಗೆ ಇತ್ತು, ಇದೇ ನನ್ನ ಒಂದು ಅಳತೆ, இதுதான் என்னுடைய வட்டம், ಇದೇ ನನ್ನ ಒಂದು ವಕ್ತಾರ, இவ்வளவுதான் எனக்கு, ಇದೇ ಇಷ್ಟೇನೆ ನನಗೆ, இப்படிதான் அது நினைச்சிட்டு இருந்துச்சு. ಇದೇ ಈ ರೀತಿಯಾಗಿ ನೆನೆಸಿತ್ತು. ஆனா அவிழ்த்து கொண்டு வரும்போதோ, ಆದ್ರೆ ಬಿಚ್ಚಲ್ಪಟ್ಟು ಬರುವಾಗ, அது நடக்கும் போதோ, ಅದು ನಡೆಯುವಾಗ பார்க்குது, ನೋಡುತ್ತೆ, என்னடா கார்பெட்ல நடக்கிறேன், ಏನೋ ಕಾರ್ಪೆಟ್ ಮೇಲೆ ನಡೀತಿದ್ದೇನೆ, என்னடா வஸ்திரத்தில் நடக்கிறேன், ಏನೋ ವಸ್ತ್ರದ ಮೇಲೆ ನಡೀತಿದ್ದೇನೆ, ஏன்னா மர கிளைகள்லாம் விரிச்சு வச்சிருக்கானுங்க, ಮರದ ಕೊಂಬೆ ಮೇಲೆ ನಡೀತಿದ್ದೇನೆ. என்ன பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறானுங்க. ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಎಲ್ಲರೂ ಆಶ್ಚರ್ಯಪಡುತ್ತಾರೆ. அப்பதான் கழுதைக்கு தெரிஞ்சுச்சான், ಆಗ ಕತ್ತೆಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು, ஒருத்தர் வந்தாருன்னா அவருக்கு இருக்கிற மகிமையே தனி மகிமையா. ಒಬ್ಬರು ಬಂದರೆ ಆತನಿಗಿರುವ ಮಹಿಮೆಯೇ ಸಪ್ರೇಟ್ ಮಹಿಮೆ. இன்னைக்கு ஒன்னே நாளா சில நேரங்கள்ல இப்ப அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா பிரயோஜனமா இருக்கு நம்புறேன். நான் ಕೆಲವೊಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಿಮಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. நான் கூட்டங்களுக்கு ரெடி ஆகும் போது, ನಾನು ಕೂಟಕ್ಕೆ ತಯಾರಾಗುವಾಗ, ரெடி ஆகி அந்த நல்லா குளிச்சுட்டு நம்ம ரெடி ஆகும் தெரியுமா, ನಾವು ಸ್ನಾನ ಗೀನ ಮಾಡಿ ರೆಡಿ ಆಗ್ತೀವಿ ಗೊತ್ತಾ? ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ಡ್ರೆಸ್ ಎಲ್ಲ ಹಾಕೊಂಡು ஆண்டவர்ட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன். ದೇವರ ಹತ್ರ ಒಂದು ಸಣ್ಣ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ. ஆண்டவரே, நான் ஒரு கழுத ஆண்டவரே, ದೇವರೇ ನಾನೊಂದು ಕತ್ತೆ, நீர் ஏறினா என்னை கூட்டிட்டு போங்க ஆண்டவரே, ನೀವು ಹತ್ತರೆ ನಾನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ, நீர் ஏறினாதான் நான் போவேன் ஆண்டவரே. ನೀವು ಹತ್ತಿದ್ರೆ ನಾನು ಹೋಗ್ತೀನಿ. அப்படியே அந்த என்னுடைய நான் அறையில் இருக்கிற ரூம்ல அப்படியே நான் கிடப்பேன். நான் ಆ ರೀತಿನೇ ನಾನು ಇರುವಂತ ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಇರುತ್ತಿದ್ದೆ. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தெரியும், ஆண்டவரே நான் நம்புறேன், ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, ದೇವರೇ நீர் ஏறிட்டீரியா மேல. ನೀವು ನನ್ನ ಮೇಲೆ ಹತ್ತಿದ್ದೀರಾ. நான் பைபிள் காலேஜ் போனது கிடையாது, ನಾನು ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗಿಲ್ಲ, எந்த பாஸ்டர்ஸ் கீழே நான் இருந்தது கிடையாது, ಯಾವ ಪಾಸ್ಟರ್ ಕೆಳಗಡೆನೂ ಇದ್ದಿಲ್ಲ, நான் எங்கேயுமே படிச்சது கிடையாது, ನಾನು ಎಲ್ಲೂ ಸಹ ಓದಿಲ್ಲ.
நான் ஒரே ஒரு என்னுடைய ஜெப அறை தான் எனக்கு. ನನ್ನ ಒಂದೇ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಅರೆ ಮಾತ್ರ ಇತ್ತು. ஆமென். ಆಮೆನ್. ஒரு சிலரை கர்த்தர் ஒரு விதமாய் பயன்படுத்துவார். ಕೆಲವೊಬ್ಬರನ್ನು ಒಂದು ವಿಧವಾಗಿ ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. அதுக்காக படிக்கிறவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. ಅದಕ್ಕಾಗಿ ಓದುವವರನ್ನು ನಾವು ತಪ್ಪು ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நம் என்ன குறித்து தான் நான் சாட்சி சொல்ல முடியும். ನನ್ನ ಬಗ್ಗೆ ನಾನು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತೇನೆ. எந்த மனுஷனிடத்திலிருந்து நான் பெற்றதும் இல்லை, ಯಾವ ಮನುಷ್ಯನಿಂದ ನಾನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದಿಲ್ಲ, நான் கற்றதும் இல்லை. ನಾನು ಕಲಿತಿದ್ದೂ ಇಲ್ಲ. கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தினார். ಕ್ರಿಸ್ತನೇ ನನಗೆ ಪ್ರಕಟಪಡಿಸಿದರು. அப்படிதான் கர்த்தர் என்னை இம்மட்டுமா நடத்தி கொண்டிருக்கிறார். ಹಾಗೇನೇ ದೇವರು ಇದುವರೆಗೆ ನನ್ನನ್ನು ನಡೆಸಿದ್ದಾರೆ. நான் ரொம்ப சந்தோஷப்படுறது என்னன்னா, ನಾನು ತುಂಬಾ ಸಂತೋಷ ಪಡೋದೇನೆಂದ್ರೆ இந்த கூட்டம் ஏதோ உங்களுக்கு சாதாரணமான ஒரு நாட்களா இருந்திடக்கூடாது. ಈ ಒಂದು ಕೂಟ ಒಂದು ಸಾಧಾರಣವಾದ ದಿನವಾಗಿರಬಾರದು. ஒவ்வொருவரும் வருகிற நாட்கள்ல ஒரு பெரிய சாட்சியா நீங்க மாறணும். ಬರುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಒಂದು ದೊಡ್ಡ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳಬೇಕು. அந்த கழுதையை போல ಆ ಕತ್ತೆಯ ಹಾಗೆ இயேசுவை சுமந்து கொண்ட அந்த கழுதை எருசலேமுக்குள்ள போகுது. ಯೇಸುವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡ ಆ ಒಂದು ಕತ್ತೆ ಯೆರೂಸಲೇಮಿನೊಳಗೆ ಹೋಗುತ್ತದೆ. அப்போ அந்த கழுதைக்கு இருந்த வரவேற்பு வேற லெவல்ல இருந்துச்சாம். ಆ ಕತ್ತೆಗೆ ಇದ್ದಂತ ಸ್ವಾಗತ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿತ್ತು. நான் சொல்றேன் உங்களுக்கு, ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ ನಿಮಗೆ, அவரை ஏத்திட்டீங்களோ ಆತನನ್ನು ಹತ್ತಿಸಿಕೊಂಡರೆ இனிமே அதை ட்ரை பண்ணுங்க. ಅದನ್ನು ನೀವು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿ. ஆண்டவரோடு இருக்க ட்ரை பண்ணுங்க. ದೇವರೊಂದಿಗೆ ಇರಲು ಪ್ರಯತ್ನಿಸಿ. அதுதான் கஷ்டமான ஒரு காரியமும் கூட. ಅದೇ ತುಂಬಾ ಕಷ್ಟವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ. ஆனா ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ಮೊದಲನೇದಾಗಿ ಕಷ್ಟವಾಗಿ ಇರುತ್ತೆ. ஆனா நீங்க அதுல கொஞ்சம் பழக பழக ಅದರಲ್ಲಿ ನೀವು ಅಭ್ಯಾಸಿಸುತ್ತಾ அதுல இருக்கிற இன்பம் இருக்குது பார். ಅದರಲ್ಲಿರುವ ಸುಖ ಇದೆ ಅಲ್ವಾ. நான் ஊழியங்களுக்கெல்லாம் போகும்போது ನಾನೆಲ್ಲ ಸೇವೆಗೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ என்ன நேசிக்கிறவங்க, ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರು, பாஸ்டர் கொஞ்சம் வாங்க, ಪಾಸ್ಟರ್ ಸ್ವಲ್ಪ ಬನ್ನಿ, இந்த இடத்துல இது ஃபேமஸ், ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದು ವಿಶೇಷ, வாங்க உங்களை கூட்டிட்டு போறோம். ನಾನು ಅಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ. கெஞ்சி வாங்க கூடாது. ಬೇಡ್ಕೊಂತಾರೆ ನನ್ನ ಬಳಿ. நான் ஒண்ணு சொல்லுவேன், ನಾನು ಒಂದ್ ಮಾತ್ರ ಹೇಳ್ತೀನಿ, என்ன பேசாம ரூம்ல போய் விடுங்கய்யா. ನಾನು ಸುಮ್ಮನೆ ರೂಮಲ್ಲಿ ಬಿಟ್ಬಿಡಿ. அந்த இன்பம் வேற லெவல் இன்பம். ಆ ಒಂದು ಸುಖ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. அதனால வசனம் சொல்லுகிறது என்னன்னா, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தர் நல்லவர் என்பதை ದೇವರು ಒಳ್ಳೆಯವನೆಂಬುದನ್ನು ರುಚಿ ನೋಡಿ. இன்னையில எத்தனை பேர் ருசிக்க ரெடி ஆயிட்டீங்க? ಇವತ್ತಿನ ಎಷ್ಟು ಜನ ಆತನನ್ನು ರುಚಿ ನೋಡಿ. அழகான ஒரு பாட்டு உண்டு, ಒಂದು ಹಾಡು ಇದೆ, பழைய பாட்டு. ಹಳೆಯ ಹಾಡು. பாடலாமா? ಹಾಡೋಣ. தமிழ் பாட்டு பாடுவீங்களா? ತಮಿಳ್ ಹಾಡ್ತೀರಲ್ವಾ? தேனினிமயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமா, தேனினிமயிலும் இயேசுவின் நாமம், அதை தேடியே நாடி தினமும் நீ மனமே நல்லா தேடியே நாடி. நல்லா தெரியும் தானே? தேனினிமயிலும் சூப்பரா பாடுறீங்க.
சூப்பர்யா சூப்பர். ஓஹோ போடுமா ஓ ஓஹோ சந்தோஷமா ஹே ஓஹோ ஏ ஓஹோ சொல்லி பாடுவோமா? அல்லேலூயா 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 ஆமென் ஆமென் அல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. Inua, hallelujah. La la la, hallelujah, 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 hallelujah. நல்ல கை தட்டி hallelujah, 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 hallelujah. சரி, யாராவது வியாதியோட வந்திருக்கீங்களா? ಯಾರಾದ್ರೂ ಅಸ್ವಸ್ಥರಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ? இப்போ இருக்கா? வாங்க. சரி, கொஞ்ச நேரம் ஹீலிங் பண்ணி விடுவோம் இயேசுவின் நாமத்துல. ಸ್ವಲ್ಪ ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ಬಿಡೋಣ ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬುತ್ತೀರಾ? எவ்வளவு நாளா கஷ்டப்படுறீங்க? நீ விசுவாசிக்கிறீங்களா? மொத்தமா கிளியர் ஆகணும். ரெண்டு கையை உயர்த்திங்க. ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், I command the mighty name of Jesus be healed right now. Jesus, விட்டு எழும்பும்போது சுகத்தோட எழும்பு. ಸುಖದೊಂದಿಗೆ ಎದ್ದೇಳು. உங்களுக்கு என்ன? அப்படியே விட்டுருங்க. அப்படியே அது ஒரு ஆப்ரேஷன் நடக்கும். ஆண்டவர் வந்து ஃப்ரீயா ஆப்ரேஷன் பண்ணுவார். ದೇವರು ಬಂದು ಫ್ರೀಯಾಗಿ ಆಪರೇಷನ್ ಮಾಡ್ತಾರೆ. நிறைய கர்த்தருடைய கிருபையில நிறைய சாட்சிகள் இருக்கு. ಕರ್ತನ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳಿದೆ. எங்க ஊழியத்துல ஒரு 76 வயசுல ஒரு அப்பா இருக்கார். ನಮ್ಮ ಸೇವೆಯಲ್ಲಿ 76 ವರ್ಷದಲ್ಲಿ ಒಂದು ಮುದುಕರಿದ್ದಾರೆ. ஒரு 5 வருஷம் முந்தி ஹார்ட் அட்டாக்ல ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிட்டார். 5 ವರ್ಷದ ಹಿಂದೆ ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ನಿಂದ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಅವರು 2 ಬ್ಲಾಕೋ 3 ಬ್ಲಾಕೋ 95% 99% 99% ಅವರಿಗೆ 3 ಬ್ಲಾಕ್ಗಳು ಆಗಿದ್ದವು. ஸ்டண்ட் வைக்கணும், இல்லனா ஆபரேஷன் பண்ண முடியாது, வயசாயிடுச்சு. ಸ್ಟಂಟ್ ಇಡಬೇಕು, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆಪರೇಷನ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்க, ஐசியூல இருக்காங்க. ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿದ್ದಾರೆ, ಬಟ್ ಐಸಿಯು ನಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அப்போ நான் வந்து ரொம்ப
ஆமா, அவர் என்ன ரொம்ப நேசிக்கிறவர், நானும் அவரை ரொம்ப நேசிப்பேன். ಅವರು ನನ್ನನ್ನು ತುಂಬಾ ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರು, ನಾನು ಸಹ ಅವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀನಿ. அப்போ நான் ಆಗ ನಾನು அவருக்காக ஜெபம் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போனேன். ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ನಾನು ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋದೆ. கிட்டத்தட்ட அந்த ஐசியூல ஒரு 5-6 பெட் போட்டிருக்கு. ಹತ್ರ ಐಸಿಯುನಲ್ಲಿ 5-6 ಬೆಡ್ಗಳು ಹಾಕಿದ್ರು. அதுல ஒரு சிலர் கடக்கிறத பாத்தீங்கன்னா ಇವರಿಗೆ ವಿಶ್ವಾಸமே போயிரும் போல. ಅದರಲ್ಲಿ ಕೆಲವರು ಇರುವುದನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಇರುವಂತ ವಿಶ್ವಾಸವೂ ಸಹ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. எல்லாரும் இப்படி கிடக்குதுங்க. ಎಲ್ಲರೂ ಈ ರೀತಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. அப்போ இவர் மட்டும் தான் அப்படியே கொஞ்சம் ஒரு பயத்தோட பேசினார். ಇವ್ರು ಮಾತ್ರನೇ ಒಂದು ಭಯದಿಂದ ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದರು. நான் சொன்ன இயேசுவின் நாமத்துல, ನಾನು ಹೇಳಿದೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ, அந்த நெஞ்சில கையை வச்சு ஜீசஸ் நேம், ಅವರ ಎದೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ சுகம் உண்டாகும், ಸುಖ ಉಂಟಾಗಲಿ. விசுவாசத்துல சொன்னேன். ವಿಶ್ವಾಸದಿಂದ ಹೇಳಿದೆನು, கத்தி படாது, ಕತ್ತಿ ಹಾಕಬಾರದು. நான் சொல்லி நான் வந்துட்டேன். ಹೇಳಿ ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟೆ. 2 days 2 ದಿನ ஆபரேஷன் பண்ணணும், ஸ்டண்ட் வைக்கணும்னு சொன்ன ஹாஸ்பிடல். ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಆಪರೇಷನ್ ಮಾಡಬೇಕು, ಸ್ಟಂಟ್ ಇಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. 2 daysல ಚೆಕ್ பண்ணிருக்காங்க. 2 ದಿನದ ನಂತರ ಚೆಕ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. he is normal, ಆತನು ಸಂಪೂರ್ಣ ಗುಣ ಹೊಂದಿದ್ದಾನೆ. 100% normal. ಅವರು ಸಂಪೂರ್ಣ ಗುಣ ಹೊಂದಿದ್ದಾರೆ. அன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ಅವತ್ತೇ ಡಿಸ್ಚಾರ್ಜ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. இன்னைக்கு 6 வருஷம் ஆச்சு அது நடந்து. ಇವತ್ತಿಗೆ 6 ವರ್ಷ ಆಯ್ತು ಅದು ನಡೆಯಿತು. இன்னைக்கும் எங்க ஊழியத்துல ஒரு பாட்டா இருக்காங்க. ಇವತ್ತು ಸಹ ನಮ್ಮ ಸೇವೆಯಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗವಾಗಿದ್ದಾರೆ. உங்களுக்கு சரியா இருக்குமே? ನನಗೆ ಸರಿಯಾಗಿರುತ್ತೆ. எப்படின்னா என்னது அப்படின்னா சொஸ்தாவுதா கேராவுதா அடிச்ச போட அப்படி இல்ல, சரியாயிட்டு. இப்ப அந்த வலி இருக்கா? சுத்தமா இல்ல. 2 வருஷமா இருந்துச்சு. 2 வருஷமா. வாங்க வாங்க, எழுமுங்க. உங்க பேர் என்ன? எஸ்தர் போல. இப்போ நம்ம ஜோமுனும் போது அந்த வலி இருந்துச்சா உங்களுக்கு? குத்திட்டே இருந்தது. நம்ம ஜோமுனதுக்கு பிறகு ஜோமுனும் போது என்ன நடந்தது? ஏதோ போன மாதிரி இருந்துச்சா? அப்படின்னா தப்பிச்சு போயிடுவியா? அந்த பரதேசி கிட்ட சொல்லுங்க, பரதேசிகளை ಹೇಳಿ, உன்னால இத கூட புடுங்க முடியாடா. கரெக்ட் தானே? சரி தானே? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿ ನೋಡೋಣ. நான் சொன்னேன், நான் ஆண்டவர் கிட்ட வந்துட்டேன், என்னை யாரும் தொடலாகாது, நான் தேவனுக்காக இருக்கிறேன். ஆமென். God bless you sister. ஆமென். Thank you Lord Jesus. Okay, உங்களுக்கு என்னமா? சின்ன வயசுல எங்க பையனுக்கு ஒரு சின்னதா ஒரு இல்லம்மா, என்ன பிரச்சனை? உங்க பையனுக்கு பிரச்சனையா? எங்க பையனுக்கு அப்படியா? என்ன தொடும்போது எங்க பையனை இல்ல, இது நல்ல விசுவாசம் தான். உங்க பையன் எங்க இருக்கிற? ஓகே. உங்க பையன் எங்க இருக்கிறாரு? என்ன வயசு? 27 வயசு. பெரிய பையனா? சரி, தகப்பனே கை உயர்த்திக்கோங்க. அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, ಆತನು ಸಮೀಪಕ್ಕೆ ಮಾತ್ರವಲ್ಲ, அவர் தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறார். ಆತನು ದೂರಕ್ಕೂ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. விசுவாசிக்கிறீங்களா? இங்க ஜெபம் போது ವಿಶ್ವಾಸಿತೀರಾ? ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ அங்க நடக்கும், ನಡೆಯುತ್ತೆ. ಆಮೆನ್. விட்டுருங்க, லாக் பண்ண கூட அப்படியே விட்டுறணும். அது ஒரு ஆபரேஷன் நடக்கும். ಅಲ್ಲೊಂದು ಆಪರೇಷನ್ ನಡೆಯುತ್ತೆ. ஆண்டவர் பெரிய சாட்சியா நிறுத்துவார். ದೇವರು ದೊಡ್ಡ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. என்னம்மா போனோட வந்திருக்கீங்களா? என்னது பையன் போட்டோ காட்டுறதுக்கா? உங்க பையனுக்கா? எழுமுங்க. எவ்வளவு நாளா கஷ்டப்படுறீங்க? அப்படியாம்மா? போய்ங்க, கொண்டு போயிடாதீங்க. ஜாலி. அப்பா எங்க ஊரா? குன்றத்தூர்ல இருக்கிறேன். ஒரு நாள் தெரியாதோ? சரின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வந்துருங்க. அங்க ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வியாதியோட இருந்தாங்கன்னா என்ன பண்ணுங்க, எங்க கூட்டத்துக்கு அனுப்புவீங்களா? உங்க மூஞ்ச பாப்போம். தகப்பனே, ತಂದೆಯೇ, இன்னையோட மொத்தமா எல்லா சாபங்களும்
ಇಂದಿನಿಂದ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಎಲ್ಲ ಶಾಪಗಳು ನೀಗಲಿ. என்னம்மா என்னடா உனக்கு பயப்படா, சொல்லு என்ன வலிக்குதா? என்ன வலிக்குது? என்ன பார்த்து பயந்தா? உனக்கும் ஹீலிங் கிடக்கட்டும். 2 கை உயர்த்தி ஆண்டவரே, பிள்ளைக்கு இருக்கிற எல்லா பலவீனமும் மறைந்து போகட்டும். இந்த mighty name of Jesus. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். என்னம்மா கை மறுத்து போதா? எவ்வளவு நாளா? ஆண்டவரே நீங்க இப்படி இயேசுவின் நாமத்தினால என்ன வந்து Jesus. Heal right now. Mighty name of Jesus. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீ. எத்தனை பேர் நம்புறீங்க தலை நிமிர போகிறது? தலை நிமிர செய்பவர் நீ, அவன் அவன் தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. சூப்பரியா, அந்த தம்பி நல்லா வாசிக்கிற நீ. நீரே தலை நிமிர செய்பவர். எத்தனை பேர் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்க? ಎಷ್ಟು ಜನ ದೇವರನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಲು ಆಸೆಪಡುತ್ತೀರಾ? இப்படி எல்லாம் நீங்க நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டீங்க நினைக்கிறேன். ಈ ರೀತಿ ನೀವು ನೆನೆಸಿ ಕೂಡ ಸಹ ನೋಡಿರಲ್ಲ ಅನ್ಕೊಂತೀನಿ. நீங்க நினைக்காததெல்லாம் தேவன் செஞ்சாரு தான். ನೀವು ನೆನೆಸದ ಹಾಗೆಲ್ಲ ದೇವರು இப்ப ಮಾಡಿದ್ದಾರೆ. நம்ம எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். ಈಗ ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತೇವೆ. இருக்கிற இடத்துல எல்லாம் எலும்பி நில்லுங்க வா. ಇರುವಂತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನೀವು ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. ஆமே. ரெடியா? ಹೌದು, ತಯಾರಾಗಿದ್ದೀರಾ? ரெடியா இருக்கீங்களா? ತಯಾರಾಗಿದ್ದೀರಾ? ஆமே. 2 3 செய்பவர் நீ.
RRR Power Ministries.